திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குரு வாழ்த்து. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. நால்வர் துதி பாடி விநாயகர் துதி பாடி ஆரம்பிக்கலாங்க. நன்றிங்க ஐயா. நம பார்வதிபதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை, இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஊழியர்கோன் வெப்பு ஒலித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாலி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரல் திரு தாள் போற்றி. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானரீச்சையும், நமச்சிவாயவே நாணவின்றேத்துமே, நமச்சிவாயவே நல்கதி காட்டுமே. மெய்யன்பர்களே, நமச்சிவாயத்தின் பொருளாகவும் வடிவமாகவும் இருக்கின்ற தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மைகளால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்து அருளிருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவிழிகளை திக்கு நோக்கி தண்டனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அடியார் பெருமக்களின் திருவிடைகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சூட்டிக்கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையில் 3ஆம் தந்திரத்தில் 13வது தலைப்பாகிய சரீர சித்தி உபாயம் என்ற தலைப்பில் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருவருளும் குருவருளும் நமக்கு துணை நிற்குமாக. சரி, பெருமான் நமக்கு என்ன செஞ்சாரு? நமக்கு நம்ம கேவல நிலையில் இருந்தப்ப நமக்கு இந்த உடம்ப கொடுத்தார். இந்த உடம்ப தான் நம்ம சரீரம் அல்லது தனுன்னு சொல்றோம். மாயா எந்திர தனுவினர் ஆன்மா. இதுக்குள்ளதான் இந்த ஆன்மா இருக்குது. இந்த ஆன்மா இருக்கிறது, உயிர் இருக்கிறது நமக்கு தெரியல. நம்மள நம்ம உடம்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எனவே நீ ஆன்மாதான்ப்பா அப்படின்னு பெருமான் சுட்டி காட்ட விரும்புறாரு. அதுக்கு என்ன செய்யறாரு? அதுக்காக 4 வகை மார்க்கங்களை கொடுக்கின்றார். அந்த 4 வகை மார்க்கங்கள் சரியை, கிரியை, யோகம், ஞானம். உடம்பால் செய்யப்படுவது சரியை, உடம்பாலும் மனதாலும் செய்யப்படுவது கிரியை, மனதால் செய்யப்படுவது யோகம், மனத்தையும் தாண்டிய நிலை ஞானம். அது அடிப்படையா இருக்கிறது எது? இந்த உடம்பு தான், இந்த சரீரம் தான். இதை காயம்னு சொல்லுவாங்க. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா என்று சித்தர்கள்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் இதை காய சித்தின்னு சொல்லுவாங்க. காய கல்ப சித்தி, நிறைய மூலிகைகள் வச்சுக்கிட்டு அது மாதிரி உடம்ப என்ன செய்வாங்க? அவங்க காய சித்தி பண்ணுவாங்க. இன்னொன்று யோக பயிற்சிகள் மூலம் காய சித்தி பண்ணுவாங்க. எனவே நமக்கு அடிப்படையா துணையாக இருப்பது இந்த உடம்பு தான். இந்த உடம்பை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன செய்யணும்? பெருமானை அடைய வேண்டும். இல்லை இந்த உடம்புக்கு என்ன இருக்கணும்? அதுக்கு பிணி இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதனுடைய இயல்பான ஆயுள் வாழ்க்கை வரைக்கும் ஒரு 100 வருஷம் 120 வருஷம் வரைக்கும் நம்ம வச்சு வாழணும். அது இந்த காலத்துல சாதனம் இல்லை. ஏன்டா இந்த காலத்துல உணவு முதற்கொண்டு காட்டு முதற்கொண்டு எல்லாமே பொல்யூட் ஆயிருக்கு. அதனால ஒரு 80 வயசு 90 வயசு வாழ்ந்தா கூட அது போதும். எனவே அந்த மாதிரிக்கும் உடம்பு என்ன செய்யணும்? அது நல்லா இருக்கணும். கோயிலுக்கு போறதுக்கு, பெருமானை தரிசிக்கிறதுக்கு, கோயிலை வளம் வர்றதுக்கு, பெருமானை தியானிப்பதற்கு, இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? அந்த உடம்பை வச்சுக்கதான் நம்ம செய்ய முடியும். எனவே இந்த உடம்பை என்ன செய்யணும்? இதை நெடுங்காலம் வைத்து நம்ம என்ன செய்யணும்? அந்த 4 வகை நெறியில எந்த நெறி நமக்கு உகந்ததோ அந்த நெறியில நம்ம என்ன செய்யணும்? செலுத்தணும்.
அதுக்காக என்ன செய்யணும்? அதற்கு வந்து மிக மிக முக்கியம் வந்து இந்த உடம்பு தான். இந்த உடம்பை வந்து எப்படி நம்ம நீண்ட காலம் வைத்துக் கொள்ளலாம் என்றதுக்காக நம்ம திருமூல பெருமான் வந்து இந்த 3ஆம் தந்திரத்தில் சரீர சித்தி உபாயம் என்ன சொல்லிருக்காரு. இன்னொரு புக்ல வந்து காய சித்தி உபாயம்னு சொல்றோம். காயம்னாலும் காயமே சொல்ற காயத்துள் அமுது ஊற ஊற கண்டுகொள் என்று காட்டிய இந்த உடம்புக்குள்ள தான் அமுது வந்து ஊறுது சரிங்களா. இந்த காயத்தை வந்து நம்ம என்ன செய்யணும், எப்படி வந்து சித்தி செய்யணும், நம்ம என்ன செய்யணும், மஞ்சள் சித்தி பண்றோம், ஜப சித்தி பண்றோம், தியான சித்தி பண்றோம். அதுபோல இந்த உடம்பை எப்படி சித்தி பண்றதுக்காக பெருமான் வந்து என்ன சொல்லியிருக்கின்றார், 16 திருமந்திரங்களை வந்து இதை விளக்குகின்றார். உடம்பாரலியின் உயிராரலிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. உயிரை வந்து நம்ம டைரக்டா வளர்க்க முடியாது. அது எப்படி உடம்பு மூலமா தான் நம்ம வந்து வளர்க்க முடியும். ஆனா உடம்பை வளர்த்து தான் நம்ம உயிரை வளர்க்க முடியும் என்பது அந்த பாட்டோட திரண்ட கருத்து. உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். இந்த உடம்பு அழிஞ்சு போச்சுன்னா உயிர் என்ன செய்யும்? உயிர் வந்து அழிவற்ற பொருள்தான், நித்திய பொருள்தான். ஆனா இந்த உடம்பை விட்டு நீங்கி போயிடும். எனவே உடம்பு அழியின் இந்த உயிர் வந்து நீங்கிவிடும். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டா. நம்ம எதுக்காக வந்து இந்த பிறவி எடுத்தோம்? நமக்கு வந்து மெய்ஞானமாகிய அந்த சிவஞானம் வேணும். அந்த சிவஞானம் கிடைச்சாலும் என்ன பண்ணும், அதை நம்ம வந்து உறுதியா திடமா இருக்கணும். எனவே திடம்பாட மெய்ஞானம் சேரவும் மாட்டா. இப்போ உடம்பு சரியா இல்லைன்னு வச்சுங்க, உடம்புலேயே தான் புத்தி போகும். ஒரு தலைவலி இருந்தா தலைவலி எப்படி போகணும், அதுதான் புத்தி போகும்போது ஞானத்துல வந்து புத்தி போகாது. எனவே திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இந்த உறுதியான ஞானம் வந்து அவர்களை சேராது. எனவே உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன். இந்த உடம்பை வந்து எப்படி வளர்ப்பது, எப்படி பேணுவது, எப்படி பாதுகாப்பது என்கின்ற அந்த உபாயத்தை, அந்த வழியை வந்து நான் உணர்ந்தேன். எனவே உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. எனவே உடம்பை வளர்த்தேன், அதன் மூலமாக என்ற உயிரும் வந்து வளம் பெற்றது. எனவே இந்த உடம்பு எப்பேற்பட்டது? இது வந்து பஞ்ச பூதங்களால் ஆக்கப்பட்டது. எனவே இது என்ன செய்யும்? பஞ்ச பூதங்கள்ல தான் இது வந்து பெருமான் உண்டாக்குகின்றார். திரும்ப என்ன செய்யும்? அழியும் போது பஞ்ச பூதங்கள்ல தான் போய் சேரணும். எனவே இந்த உடம்பை நம்ம என்ன செய்யணும்? இதை வந்து நம்ம கருவியாக கொள்ள வேண்டும். எனவே பிறவி வந்து பெருமான் எதற்கு கொடுத்தார்? அந்த வினை போகங்கள் நம்ம நிறைய எக்கச்சக்கமா மலை போல வினையை செஞ்சு வச்சிருக்கோம். செஞ்சத வினை மலை மலையா குஞ்சு கிடக்குது. அதுல இருந்து நமக்கு வந்து இந்த பிறவிக்கு வேண்டிய வினையை எந்தெந்த வினை கொடுத்தா இந்த ஆன்மா வந்து பக்குவம் ஆகும் என்று அறிந்து பெருமானை வந்து அதை பிராரப்த கர்மமாக கொடுக்கின்றார். இந்த பிராரப்த கர்மங்களை அந்த வினைபோகங்களை துய்த்து அதன் மூலமாக தான் நமக்கு ஞானம் வரும். பிறவி ஞானியா பிறக்கலாம் சில பேர். மெய்கண்டார் வந்து பிறந்தார், திருஞான சம்பந்தர் வந்து பிறந்தார். நம்மளால அந்த மாதிரி முடியாது. நம்மளால வந்து சாதாரண சகல வர்க்கத்து ஆன்மா. அதனால் வினைபோகங்களை துய்த்து அதில் இன்ப துன்பங்களை வந்து அனுபவித்து, என் பொண்டாட்டி இந்த மாதிரி பொண்டாட்டி கிடைக்கவே கிடைக்காதியா அப்படின்னு ஒரு மனசுல கல்யாணம் புதுசு தோணும். போய் இதுகிட்ட போய் நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு ஒரு கட்டத்துல இருந்து மனசு தோணும். இந்த மாதிரி பிள்ளைங்களை பிள்ளைக்கு நான் தவம் பண்ணனே அப்படின்னு தோணும். அது எதுக்காக என்ன பெத்த அப்படின்னு அந்த பிள்ளை கேட்குறப்ப மனசு வெளுத்து போயிட்டு எதுக்காக நம்ம பெத்தோம் அப்படின்னு பேசாம எதுக்கு பிள்ளைங்களுக்கு செஞ்சது சிவனுக்கு செஞ்சிருக்கலாமே அப்படின்னு வந்து மனசு நோகம். அல்ல அந்த இன்பமும் துன்பத்தையும் மாறி மாறி கொடுத்து என்ன செய்யறாரு பெருமான் வந்து ஞானம் எய்த வைக்கிறார். அப்பதான் அந்த ஞானம் வந்து நிலைச்சு நிற்கும். காதற்ற ஊசியும் வாராதுகான் கடை வலிக்கே அப்படின்னு பட்டினத்தாருக்கு ஒரு சீட்டு போட்டார் இல்லையா, துருப்பு சீட்டு போட்டார் இல்லையா, அது போட்டவுடனே அவருக்கு ஞானம் வந்துடுச்சு இல்லையா. குடியிருந்த விட்டே கொள்ளை இடுமின்கள் என்று சொல்லிவிட்டு எல்லாத்தையோடு இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு கிளம்பிட்டாரு. அது மாதிரி நமக்குலாம் ஞானம்லாம் நமக்கு வராது. எத்தனை பேர் சாகுறாங்க, எத்தனை பேர் கீழ் நிலைக்கு போறாங்க, அதெல்லாம் பார்த்தாலும் அந்த நேரத்துக்கு வந்து மனசு வந்து ஆகா எப்படி இப்படிதான் வாழ்ந்தான், இவன் இப்படி போயிட்டானே அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த நினைச்சு நிற்கிதா அந்த ஞானம் இல்லை. அதை வந்து என்ன செய்வாங்க, மயான வைராக்கியம்னு சொல்லுவாங்க. மயானத்துக்கு போய் ஒருத்தர் சாப்பிட்றப்ப என்ன நினைப்பனா, ஆஹா இப்படி போயிட்டானே, நாளிலேருந்து நம்ம நல்லபடியா வாழணும் அப்படின்னு வரும். அந்த வைராக்கியம் வீட்டுக்கு வந்தா பண்ணணும் இல்ல, அது குளிச்சாலே போட நீரின்றி மூழ்கி நினைப்பொழிந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பிரசவ வைராக்கியம். இந்த பிரசவத்துல வந்து இந்த அம்மா படுறப்ப இனிமே பிள்ளையே பெற்றுக்க கூடாது அப்படின்னு அந்த மாதிரி பிரசவ வைராக்கியம் வரும். ஆனா பார்த்தோம்னா அடுத்த 1 வருஷம் 2 வருஷம் இன்னொரு குழந்தை வந்து பெற்றுக்கும். அப்படின்னா அந்த வைராக்கியம் வந்து நிலைக்க மாட்டேங்குது. அது வந்து இயல்பு தான், மானுட இயல்பு தான், அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா என்ன செய்யணும், நம்ம வந்து இந்த உடம்ப எடுத்ததே வந்து என்ன செய்யணும், மறுபடியும் இன்னொரு உடம்பு எடுக்கக்கூடாது. அதற்காக நாம் காரியம் செய்ய வேண்டியிருக்கின்றது. அந்த காரியம் செய்வதற்கு என்ன செய்யணும், அந்த உயிரின் மூலமாக தான், ஆன்ம அறிவின் மூலமா தான் எழுத முடியும். எனவே அதற்காக நான் என்ன செய்யறேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று இந்த முதல் பாட்டுல வந்து சொல்லியிருக்கிறார். எனவே
உடம்பு அழிந்தால் அதனால் பெற்றுள்ள அந்த உயிராகிய பயனும் வந்து என்ன செய்யும், அது அழிந்து போய்விடும். எனவே உடம்பு அழிந்த பின் அந்த உடம்பை துணை கொண்டு நம்மளால வந்து அந்த மெய்ஞானத்தை வந்து அடைய முடியாது. இந்த மெய்ஞானத்தை அடைவதற்கு நமக்கு தவம், சரியை கிரியை யோகம் ஆகிய அந்த தவம் வேண்டும். எனவே அந்த இறைவனை அடையவும் நம்மளால் முடியாது. எனவே இந்த உடம்பு இருக்கும்போது என்ன செய்யணும், இந்த உடம்பை வளர்க்க வேண்டும், உயிரை வளர்க்க வேண்டும். அதன் மூலம் நம்ம என்ன செய்யணும், தவம் செய்து பெருமான் திருவடியை செய்தேன். எனவே நானும் உடம்பை வளர்த்தேன், உயிரை வளர்த்தேன், பெருமான் திருவடியை, இந்த மாசிலாமணி தேசிகிறது திருவடியை நான் அடைந்தேன். நீங்களும் அது போல பெருமான் திருவடியை அடையுங்கள் என்று உபதேசமாக சொல்லியிருக்கின்றார்கள். என்னன்னா, இந்த உடம்பையே பொருள்னு கொள்ளக்கூடாது. இந்த உடம்பு வந்து நமக்கு வந்து ஒரு கருவி, பெருமானை அடைவதற்கு ஒரு கருவி, ஜீவனம் செய்வதற்கு ஒரு கருவி. எனவே இந்த உடம்பு வந்து ஒரு கருவி தான். இந்த உடம்பை வந்து விட்டு உயிர் போயிடுச்சுன்னா என்ன செய்யும், ஊர்ல உள்ளவங்களாம் என்ன செய்வாங்கன்னா, எப்பயா இந்த படத்தை தூக்க போறீங்க, எப்ப வந்து உடம்பு தூக்க போறீங்க, எப்ப அந்த சவத்தை எடுக்க போறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கோயில் நடை திறக்கணும், எங்க வீட்டுல நல்ல காரியம்லாம் இருக்கு, அதெல்லாம் நாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் நம்ம அப்பட பெருமான் சொல்வார், கடலின் நஞ்சு அமுது உண்டா கைவிட்டால் உடனார் கிடந்து ஊர்முனி பண்டமே. இதுல வந்து உடம்பார்னு ஒரு 6 விகுதி போட்டார்ல, அதுக்கு வந்து 6 விகுதி வந்து சிறப்பு விகுதி இல்லையா. அதே தான் அப்பர் பெருமான் சொல்றேன், உடலினார் கிடந்து ஊர்முனி பண்டமே. ஏன்னா கடலின் நஞ்சு அமுதவர் கைவிட்டு விட்டார், அந்த உயிரோடு சேர்ந்து பெருமானும் போய்விட்டார். அப்ப அந்த உடம்பு என்ன செய்யும், நார ஆரம்பிச்சிடும். அதனுடைய இந்த பயனை வந்து நாம் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை சொல்லிவிட்டு 2வது பாடலுக்கு வந்து சொல்லுகின்றேன். உடம்பினை முன்னம் இழுக்கென்றெழுந்தேன், உடம்பினுள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் வந்து என்ன செய்யனா, இந்த உடம்பு வந்து ஒரு பாரம் தான். வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடந்து ஆட்டேனை ஐயா அரணே ஓ என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார்னு. எப்ப நீ வந்து ஆன்மான்னு இருந்துட்டியோ, அந்த ஆன்மாவை என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த உடம்புக்குள்ள வந்து அது அடங்காது. அதனால இது வேற்று உடம்பு, விகார உடம்பு, விடக்கு உடம்பு. இந்த உடம்புக்குள்ள இருந்து நான் வந்து என்ன ஆற்ற முடியவில்லை. ஒரு பெரிய யானையை வந்து ஒரு 4க்கு 4 அடி உள்ள அதில் போட்டோம்னா அந்த யானை எவ்வளவு கஷ்டப்படும். அப்படி ஆன்மா வந்து வியாபகமான ஆன்மா, அது வந்து உடம்புக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கிறப்ப அந்த உடம்பு வந்து அவங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு பகைப்பொருளாக தோன்றுகின்றது. இது நமக்கு கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றது, அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றது, சிறைப்படுத்தி வைத்திருக்கின்றது. எனவே இந்த உடம்பு வந்து எனக்கு இழுக்காக இருக்கின்றது என்று சொல்ற. எனவே இந்த உடம்பை குறித்து இது குற்றமுடையது, இழிவுடையது. மலம் சோறும் 9 வாயில் குடிலை, எங்கெங்கெல்லாம் ஓட்டா இருக்கோ எல்லா ஓட்டையிலையும் வந்து மலம் வந்து சேருது, அழுக்கு வந்து சேருது, மாசு வந்து சேருது. எனவே இது குற்றமுடையது என்று இகழ்ந்திருந்தேன். உடம்பினுக்குள்ளே உருள் பொருள் கண்டேன். ஆனா நான் தியானம் பண்றப்ப என்ன பண்ண, உடம்புக்குள்ள ஒரு சிறந்த ஒளிப்பொருள் ஒன்றை பார்த்துட்டேன் நான். அந்த ஒளிப்பொருள் யார் அப்படின்னா அது உயிர். அந்த உயிருக்கு உயிராக யார் இருக்கின்றான்னா அந்த உத்தமன் வந்து இருக்கின்றான். உடம்பினுள்ளே உருவொருள் கண்டேன், உடம்புக்குள்ள நான் வந்து உயிரை வந்து பார்த்துட்டேன். உயிரும் வந்து ஒளிப்பொருள், அறிவு பொருள். உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டவாறு. இந்த உயிர் வந்து தானா இயங்க முடியுமானா அது இயக்கிறதுக்கு வந்து பெருமான் வந்து பேரொழியாக இருந்து பிறக்கின்றான். அவன் தான் உத்தமன். அந்த உத்தமன் வந்து கோயில் கொண்டு இருக்கின்றான். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று சொன்ன இல்லையா. இந்த பெருமான் வந்து என் உடம்புல வந்து கோயில் கொண்டுட்டான். அப்படிப்ப அப்ப இந்த கோயிலை நான் என்ன செய்யணும், நான் கோயிலை வந்து நான் பராமரிக்கணும். வந்து உழவர் சொண்டாரம் செய்வோம், உழவாரம்லாம் செய்யறோம் இல்லையா. அது போல இந்த உடம்புக்கும் இது நடமாடும் கோயில் இல்லையா. இந்த நடமாடும் கோயிலை நான் இருந்து ஓம்புகின்றேன். இப்ப வந்து நான் வந்து ரொம்ப செம்மையாக பாதுகாத்து இருக்கின்றேன். எனவே உடம்பை வந்து நான் முன்னாடி குற்றமுடையதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த உடம்புக்குள்ள வந்து உயிராகிய அந்த உருப்பொருளை வந்து நான் கண்டுவிட்டேன். அந்த உயிருக்குள்ள வந்து பெருமானாகிய உத்தமன் வந்து கோயில் கொண்டு இருக்கின்றான். எனவே இது நடமாடும் கோயில். இந்த கோயிலை வந்து நான் பேணி பாதுகாத்து இருக்கின்றேன். எதுக்கு நான் முதல்ல இழுக்குன்னு நினைச்சேன் அப்படின்னா, அந்த உடம்பு வந்து நிலையாதது சரிங்களா. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு வந்து போயிடும். 2வது வந்து குற்றத்தின் கொள்கலம், ஆணவம் கண்மம் மாயைக்கு இலக்கம். காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்ற எல்லா 60 குற்றங்களுக்கும் அதுதான் கொள்கலமாக இருக்கின்றது. இது வந்து சப்த தாதுக்களால இருந்து ரத்தம் மலம் மாமிசம் அது வந்து இருக்கு. இது வந்து பொல்லா புழுக்குரம்பை மலமாக்குரம்பை இதை மாய்க்க மாட்டேன் எங்கள் சிவலோகா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. இது மலம் வாய்ந்தது. மலம் சோறும் 9 வாயில் குடில்
என்று சொன்னார். வழங்க புலனைந்து வஞ்சனையை செய்ய, நம்ம புலன்கள்லாம் என்ன செய்யுது, இந்த உயிருக்கு எதிராக வஞ்சனையை வந்து செய்கின்றது. எனவே அதை நான் இழுக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப என்ன செஞ்சான், பெருமான் வந்து கருணை புரிந்தான். அவன் வந்து கருணை புரிஞ்சு என்ன செய்யறான், அப்பா உன் உடம்புக்குள்ளதான்ப்பா நான் இருக்கேன், உடம்புக்குள்ள வந்து உயிர் இருக்கு, நீ வந்து உடம்பா நினைச்சீன்னா அது குற்றம், நீ வந்து உயிரா நினைச்சுக்க, நீ ஒண்ணு உயிரா நினை, மத்தவங்களை நீ என்ன செய்ய உயிரா வந்து பாரு. இப்ப சைவம் அசைவம்னு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து சொல்றோம் என்ன, சைவம்னா என்னன்னா மற்றவர்களை வந்து உயிரா பார்த்தா அது வந்து சைவம், மற்றவர்களை வந்து உடம்பா பார்த்தீங்கன்னா அது அசைவம். இதுதான் வந்து எளிய டெபினேஷன். நீ வந்து உடம்ப பார்த்தீங்கன்னா அது வந்து அசைவம், உயிரை பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து சைவம். இது உடம்ப பார்க்காத, உடம்புக்குள்ள வந்து உயிர் இருக்கு, உயிருக்குள்ள உத்தமனாகிய இந்த சிவன் இருக்கின்றான். எனவே என்ன செய்யறான், பெருமான் வந்து செய்யறான், அந்த பெருமான் என்ன செய்யறான், தானே வந்து, என்கிட்ட எந்த தகுதியுமே கிடையாது, இருந்தாலும் பெருமான் என்ன செய்கின்றான், இந்த உயிரின் பக்குவ நிலையை பார்த்து இந்த வந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கான். ஐயா 12 வருஷமா யோகம் பண்ணான், பொண்டாட்டி பிள்ளைலாம் அடி வாங்கிட்டான், இப்ப வந்து ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டான். அப்படிங்கிறப்ப பெருமான் என்ன செய்யறாரு, தானே வந்து, பெருமான் என்ன அந்த கூட இதுல பார்த்தோம்னா உந்தியர்ல பார்த்தோம் இல்லையா, அகலமாய் யாரும் அவர் அறிவறிது அப்பொருள் சகலமாய் வந்தது ஒன்று உந்தி பெற, தானாக தந்தது என்று உந்தி பெற. என் முயற்சியினால இல்லை, பெருமான் வந்து கருணையினால இந்த உயிர் என்ன ஆயிடுச்சு, இந்த உயிரும் வந்து கடை தேரட்டும், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுடுச்சு, இதை வந்து நம்ம கைவிட்ட கூடாது. ஒரு 35 மார்க் வாங்கிட்டான், போட்டு ஒரு பாசை போட்டு விட்டுவோம் அப்படின்ட்டு பெருமான் என்ன செய்கின்றார், அவன் வந்து தானாக வந்து இதை உடலை வந்து பொருந்துகின்றான், உயிரை பொருந்துகின்றான். உயிரை பொருந்தும் போது அந்த உடலும் வந்து பொருந்துகின்றான். அப்போது அந்த ஊனுடம்பு வந்து ஆலயமாக மாறிவிட்டது. அப்போது என் உடம்புக்குள்ளே அந்த உத்தமனாகிய சிவபெருமான் கோயில் கொண்டான் என்று அந்த மாதிரி எண்ணி ஆராய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த மாதிரி இந்த சிவ நூல்கள், சிவ சாத்திரங்கள் இதெல்லாம் கேட்பதற்கு முன்பாக இந்த உடம்பு வந்து நான் வந்து இழுக்கு என்று இருந்தேன், இது அழுக்கு உடையதாக குற்றமுடையதாக எண்ணி இகழ்ந்திருந்தேன். இந்த மாதிரி சாத்திரங்கள் மூலமாக இந்த உடம்புக்குள்ள வந்து உயிர் இருக்கு, உயிருக்குள்ள வந்து சிவன் இருக்கின்றான் என்று அறிந்த பின்பு அப்ப என்ன செய்யணும், அந்த சிவனை எப்படி அடைவது அப்படின்னா, அந்த சிவனை அடைவதற்கு வழிகள் பலவும் இருக்கின்றன, சரியை கிரியை யோகம்லாம் இருக்கின்றது. எனவே அதுக்கு உடம்பு தேவைப்படுகின்றது. எனவே அந்த அறிவின்படி சரியை பண்ண கிரியை பண்ண, கிரியை பண்றப்ப எனக்கு என்ன, சரியை பண்றப்ப பெருமான் வந்து கோயில்ல இருக்காருன்னு நான் நினைச்சேன். கிரியை பண்றப்ப அந்த பெருமான் வந்து என்ன இருக்கின்றார், என் உடம்புக்குள்ளே இருக்காரு. அந்த உடம்புக்குள்ள இருக்கிறத என்ன செய்யறேன், எதிர உள்ள சிவலிங்கத்துக்கு ஆவாகனம் பண்றேன். ஆவாகனம் பண்ணி என்ன பூஜை எல்லாம் முடிச்சுட்டு நான் யதாஸ்தானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் அதுவும் யோகத்துக்கு போனோட பெருமான் வந்து என் உடம்பு முழுக்க ஒவ்வொரு ஆதாரத்திலையும் இருக்காரு, காரண கடவுளாக இருக்கின்றார், இந்த காரண கடவுளை ஆட்டுகின்ற காரிய கடவுளாகவும் இருக்கின்றார் என்று அப்ப அறிஞ்சுக்கிட்டேன். அப்ப என்ன செய்யுது, பெருமான் இருக்காரு, அப்ப நான் என்ன செய்யணும், இந்த உடம்பு நல்லா இருந்தாதான் என்னால வந்து சரியை செய்ய முடியும், கிரியை செய்ய முடியும், யோகம் செய்ய முடியும், அதன் பலனாக எனக்கு ஞானம் கிடைக்கும். எனவே இந்த உடம்பை வந்து நான் வந்து இகழக்கூடாது, இந்த உடம்பை வந்து என்ன செய்யணும், நான் வந்து நல்லா பேணி பாதுகாத்தேன் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார். அடுத்து 3வது பாட்டு, கலட்டி கொடுக்கவே சுற்றி கலியும் கலட்டி மலத்தை கமலத்தை பூரித்து உலட்டி கொடுக்கும் உபாயம் அறிவார்க்கு கலட்டி தவிழ்ந்துடல் அஞ்சனமாமே. இதுல வந்து என்ன செய்யறாரு, இந்த உடம்பை வந்து எப்படி சுத்தம் செய்வது, உடம்பை சுத்தம் செய்வதற்கு யோகத்துல முக்கியமான வழி வந்து அந்த பிராணாயாமம். எனவே கலட்டி கொடுக்கவே கத்தி கலியும். எனவே அந்த பிராணவாயை வந்து இளநாடி பிங்கள நாடி என்ற 2 நாடிகளாலும் அது மாதிரி கலட்டி கொடுக்க சுழற்றி கொடுக்க அது என்ன செய்யும், அது உள்ள உடம்புல உள்ள அந்த அசுத்தம் எல்லாம் கரைஞ்சி அது சுத்தமாகிவிடும். அதுக்கு என்ன செய்யணும், கலட்டி கமலத்தை கமலத்தை பூசித்து, மலத்தை வந்து நம்ம நீக்கிறோம், அதுக்கு என்ன பண்ணும், அந்த கமலத்தை பூரித்து, கமலம்னா இந்த இதய கமலம், நம்ம பூஜை பண்றது எங்க செய்யறோம், இந்த இதய ஸ்தானத்தால் தான் நம்ம வந்து பூஜா ஸ்தானம், இந்த ஆக்யாச்சாரம் வந்து தியானஸ்தானம், இது வந்து பூஜை ஸ்தானம், உந்தி கமலம் வந்து ஹோமஸ்தானம். நம்ம என்ன முதல்ல பூஜை தானே செய்யணும், அதுல கமலம்ங்கிறது இதய கமலம் அல்லது இதய தாமரையை வந்து குறிக்கும். கமலம்னா தாமரையை குறிக்கும். அந்த இதய தாமரை என்ன இருக்கு, அப்படியே கீழ் நோக்கி அப்படி மொட்டு போல இருக்கும். நம்ம இது மாதிரி பிராணாயாமம் செய்ய செய்ய என்ன செய்யும், அப்படி இப்படி இது மலர்ந்துடும். எனவே அந்த இதய கமலத்தை என்ன செய்யணும், இந்த தூய காற்றாகிய அந்த பிராணனால் பூரித்து மூச்சை உள்ளலுக்கு வந்து
பூரகம் இல்லையா, நிறைய மூச்சு இழுத்து அதை பூரித்து அப்புறம் என்ன செய்யும், அதை கும்பகம் செய்து அப்ப என்ன செய்யும், அந்த பிராணவாயு, தூயமான பிராணவாயு உடம்புல உள்ள 72,000 நாடிகள் அதன் மூலமாக அது உணரச் செய்யும், அது உணர்த்தி கொடுக்கும் உபாயம் அறிவார்க்கு. இப்படி பிராணவாய நான் வந்து பூரித்து கும்பித்தால் என்ன செய்யும், அது 72,000 நாடிகள் வழியாக அது உழலும் சுழலும். இந்த உபாயத்தை அறிவார்க்கு, இந்த வழியை, இந்த உபாயத்தை அறிவார்க்கு அலற்றி தவிர்த்துடல் அஞ்சனமாமே. இப்ப அந்த உடம்பானது என்ன செய்த, அனல் போல, அந்த நெருப்பின் வெப்பம் போல அது விளைந்த அஞ்சனமாமே. அஞ்சனம் என்பது மை என்று சொல்லப்படும். இப்ப நீங்க நிறைய பேர் வந்து நிறைய வேள்வியில வந்து கலந்துருப்பீங்க. அந்த வேள்வியில் என்ன பண்ணுவாங்க, பூர்ணாகுதி பண்ணுவாங்க. அது மாதிரி பூர்ணாகுதி பண்ணவுடனே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசியில் அந்த தர்ப்பப்புல் இருக்குல்ல, அந்த தர்ப்பப்புல் 4-5 தர்ப்பப்புல்லை எடுத்து அந்த ஹோம அக்னியிலே போட்டு என்ன பண்ணுவாங்க, எரிப்பாங்க. எரிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு இலையில வச்சு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, அஞ்சனம்னு ஒரு மை வந்து தயாரிப்பாங்க. அந்த மையை தான் என்ன பண்ணுவாங்க, அந்த கும்பங்கள் இருக்கு இல்லையா, அந்த கும்பத்துக்கெல்லாம் வச்சுட்டு யார் அதை செய்யறாங்களோ அவங்களுக்கு, இல்லை குருமகா செஞ்சாங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் இதுக்கெல்லாம் வைப்பாங்க. அதுதான் வந்து அஞ்சனம் என்று சொல்லப்படும். எனவே இது நெருப்பின் வெப்பத்தால் விளைந்த அந்த அஞ்சனம். அது கலட்டி கொடுப்பது என்ன, அந்த இடகலை பிங்களை என்ற 2 நாடிகள் வழியாக மாறி மாறி இழுத்து வாங்கி விடுவது. இதை வந்து நாடி சுத்தி பிராணாயாமம் அல்லது சுகப்பூர்வ பிராணாயாமம் அல்லது அனுலோமம் வினுலோமம் என்று 3 சொல்வார்கள். நாடி சுத்தி பிராணாயாமம், சுகப்புற பிராணாயாமம், அனுலோமம் வினுலோமம் என்று சொல்றாரு. அந்த மாதிரி பண்ணா அந்த 72 நாடுகளும் சுத்தமாகும். அந்த மாதிரி சுத்தமாயிடுச்சுன்னா இந்த இதய கமலத்தில் என்ன செய்யும், அந்த தூய்மையான அந்த பிராணவாயு வந்து பூரிக்க வேண்டும். அப்ப இதயத்துல இருந்தா எல்லா இடத்துக்கும் ரத்தம் போகுது, அது போல அங்க பிராணன் பாஞ்சுன்னா அந்த ரத்தத்தோடு சேர்ந்து பிராணவாயு என்ன செய்யும், உடம்புல உள்ள எல்லா நாடி நரம்புகளிலும், யோகத்தில் சொல்லக்கூடிய அந்த 72,000 நாடுகளிலும் பரவ செய்ய வேண்டும். அந்த மாதிரி பரவ செஞ்சோம்னா அப்ப என்ன செய்யும், அது வந்து காலம் தேசம் வர்த்தமானம் என்ற எல்லாவற்றையும் கடந்து எல்லாவற்றையும் அறியக்கூடிய அது மை போல ஆகிவிடும். இந்த மந்திரவாதிகள்லாம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, என்ன பண்ணுவாங்க, இந்த வெத்தலையில மை போட்டு பார்ப்பாங்க. அது வந்து ஒரு மெத்தடு. இன்னொன்று வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மஞ்சள் இருக்குல்ல, அதை வந்து நெற்றியில இங்க தடவிட்டு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 3 காலமும் வந்து தெரியும், கடந்த காலத்துல என்ன நடந்து இடது காலத்துல. ஒருத்தர் வந்து ஒரு மாடி ஆடு காணா போச்சு, மாடு காணா போச்சுன்னா அதை பார்த்து சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய சித்தி தான் அது. நம்ம அந்த அஞ்சனத்தை வந்து பயன்படுத்துவார்கள். அதுபோல இந்த உடம்பே வந்து நமக்கு என்ன செய்யும், அது 3 காலங்களே அறியக்கூடிய அந்த முத்த தன்மையை பெற்றுவிடும் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். 710வது பாட்டில் வந்து பிராணவாயுவை என்ன செய்யணும், அதை வந்து உள்ளே இழுக்க வேண்டும், வெளியே விட வேண்டும். அப்போது பிராணவாயு வந்து சுழலும். அது சுழலும் போது என்ன செய்யும், உடம்பில் உள்ள அந்த மாசுக்களும் அதனோடு கலன்று போகும். ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு, அது இப்படி கிளாக் வைஸா சுத்தும், ஆன்டி கிளாக் வைஸா சுத்தும். அந்த மாதிரி சுத்துறப்ப என்னது, அந்த அழுக்குள்ள உள்ள துணிலாம் போகுது. அது போல இந்த பிராணவாயு வந்து விட்டும் இழுத்தும் நம்ம விட்டோம்னு வச்சுங்க, அதாவது உடம்பில் உள்ள மனதில் உள்ள மாசுக்கள் எல்லாம் அதனோடு கலண்டு போய்விடும். அப்போது மாசுக்கள் போனதுக்கு அப்புறம் இந்த பிராணவாயு வந்து தூய்மை ஆகிவிடும். அந்த தூய்மை என்ன செய்யும், அது வந்து நம்முடைய ஆதார தாமரையாகிய அந்த இதயத்தில் நிரப்பி உடம்பில் உள்ள எல்லா நாடுகளிலும் பரவ செய்ய வேண்டும். அந்த மாதிரி பரவ செய்யும் போது அந்த நாடுகளுக்கு சுத்தமாகிவிடும். இது அது மாதிரி என்ன செய்யும், அப்ப உடம்பு வந்து நெருப்பில் இட்ட அந்த பொன் போல, நெருப்பை எப்படி சுத்தம் செய்வார்கள், அது நெருப்பு பொண்ணை வந்து நெருப்புல போட்டுதான் சுத்தம் பண்ணுவாங்க. அப்ப இந்த உடம்பு என்ன செய்ய, நெருப்பில் இட்டு சுட்டது போன்று நீங்கி அது பொன்மயமாக இருக்கும், நமக்கு இறைவனை காட்டக்கூடிய மையாக அமையும். அவங்களாம் ஆடு காணா போச்சு, மாடு காணா போச்சு, அது காட்டுவாங்க. இப்ப இந்த மை என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இறைவனை காட்டும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 4வது பாட்டு. அஞ்சனம் போலுடல் ஐயரும் அந்தியில் வஞ்சகவாதம் அருமத்தியானத்தில் செஞ்சிறு காலையில் செய்தில் பித்தரும் நஞ்சர சொன்னோம் நரைதிரை நாசமே. நம்ம ஆயுர்வேதம் சித்த வைத்தியம் அவங்க வந்து என்ன சொல்றாங்க, உடம்புக்கு வந்து 3 வியாதி தான். ஒன்று வந்து கபம் அல்லது சளி அல்லது கோலை. 2வது வந்து வாதம் அல்லது வலி, மூட்டு வலி, உடம்பு வலி, அதாவது வாதம்.
அப்புறம் மூன்றாவது வந்து பித்தம். பித்தம் வந்து உடம்போட சூட்டை வந்து குறிக்கக்கூடியது. வயிற்றுல அல்சர் மாதிரி, மூலம் மாதிரி அவ்வளோதான் வந்து அது பித்தம். உடம்புக்குள்ள நோய்கள் வந்து இந்த 3 தான்: வாதம், பித்தம், கபம். அந்த 3ஐயும் என்ன செய்யலாம், அதை வந்து நீங்க வந்து நீக்க வேண்டும். இந்த உடம்புக்குள்ள வந்து இந்த முக்குற்றங்கள், வாத குற்றம், கப குற்றம், அதுபடி பித்த குற்றம் என்ற அந்த 3 குற்றங்கள் இருக்கின்றது. அந்த 3 குற்றங்களையும் நீங்கள் வந்து அழிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த சிவயோக பயிற்சியால நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத, அஞ்சனம் போன்று உடலை ஐயரு அந்தியில், அந்தினா சாயங்கால பொழுதுல, அந்த அந்தி காலம் இல்லையா, அந்த அந்தி காலத்துல நீங்க என்ன செய்யணும், இந்த யோகத்தை செய்தால், அதாவது இந்த பிராணாயாமத்தை செய்தால் என்ன செய்யும், ஐ அரும். ஐங்கிறது சளியை குறிக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த திருவையாட்டு பதிகம் தான். புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் சொல்லுவார் இல்லையா. அப்ப நம்ம சாவ போறப்ப என்ன செய்யுது, இந்த புலன்களும் பொறிகளும் வந்து கலங்குகின்றன. செல்லக்கூடிய நெறி எதுன்னு தெரியல, அந்த அறிவும் வந்து போய் செயல்படல. சரி, பொண்டாட்டியை கூப்பிடலாம், புள்ளைய கூப்பிடலாம், மச்சான கூப்பிடலாம் நினைக்கிறப்ப என்னது, அந்த ஐயாக்கிய சளி வந்து இங்க வந்து அடைஞ்சிடுது. அடங்கிறப்ப இந்த ஆன்மா வந்து அங்கேயும் கிடந்து அலமந்து, ஐயோ இவ்வளவு காலம் பாடுபட்டனே, இப்போ போற கதிக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிறப்ப பெருமான் வந்து அங்க வந்து அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். ஐங்கிறதுக்காக அந்த பாட்டை எடுத்துக்கிட்டேன். ஐனா சளியை குறிக்கும். இதேதான் எதுவும் படம் இல்லையா, ஐயாறு வாயாறு பாயாமுன் ஐயாற்றை அலை அப்படின்னு சொல்லுவார், சேத்திர வெண்பான்னு சொல்லுவார் இல்லையா, ஐயடிகள் காடா இருக்கும். ஐயாறு, அந்த ஐ எப்படி இருக்கும், அந்த சளி வந்து எப்படியும் வாய் வழியா கோலையா வாய் வழியா ஊத்திக்கிட்டே இருக்கும். ஒரு பாலை ஊத்துனாலும் என்ன செய்யும், அதுவும் வந்து வெளியே ஊத்திக்கிட்டே இருக்கும். அது மாதிரி ஐயாறு, இந்த சளி என்னது, வாயாறு, இந்த வாய் வழியாக பாயாமுன் நீ ஐயாற்றை அலை. நீங்க என்ன செய்யணும், அந்த அந்தி நேரத்தில் நீங்க செஞ்சீங்கன்னா அந்த கபம் அல்லது கோலை அல்லது சளி வந்து நீங்கிவிடும். அடுத்து 2வது வந்து வஞ்சகவாதம் மறுமத்தியானத்தில். வஞ்சகவாதம், இந்த உடம்புக்கு வந்து வஞ்சனையை செய்யக்கூடிய அந்த வாதம், அந்த வாதம் என்ன செய்யும், அது வந்து மத்தியானத்துல, மத்தியானம் 12 மணிக்கு நீ வந்து இதை செஞ்சினா அந்த வாதம் வந்து தீர்ந்துவிடும். செஞ்சிறு காலையில் செய்திடு இரு பித்தமும். சிறு காலை, சின்னஞ்சிறு காலைனா அந்த பொழுது முன்பு, இந்த காலம்பட 4லேருந்து 6க்குள்ள உள்ள அந்த பிரம்ம முகூர்த்தம் என்கின்ற அந்த காலை பொழுதில், பிரம்ம முகூர்த்தத்தில், வைகரை பொழுதில், அந்த பொழுது நீங்க செஞ்சீங்கன்னா பித்து அரும், உங்கள் உடம்பில் உள்ள அந்த பித்தம் வந்து நீங்கிவிடும். அதுவே நஞ்சர சொன்னோம் நரைதிரை நாசமே. இந்த மாதிரி வந்து 3 காலமும் நீங்க வந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து வாத பித்த கபம் 3ம் போய்விடும். அப்ப என்ன செய்யும், உங்க உடம்புல உள்ள அந்த நஞ்சுகள், அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேறிடும். அந்த மாதிரி போச்சுன்னா உங்களுக்கு வந்து நரை கிடையாது, அப்புறம் உடம்புல வந்து திரை கிடையாது, அது இருந்தாலும் அது நாசம் ஆகிவிடும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த உடம்பு வந்து மந்திரமை போல நின்று பயன் தரக்கூடிய உடம்பு, அதுதான் வந்து சிவனை காட்டும். அந்த உடம்புல வந்து 3 குற்றங்கள் இருக்கின்றது. அந்த ஐ என்று சொல்லக்கூடிய அந்த கபம், அது வந்து ஒரு குற்றம். அப்புறம் 2வது வாதம், வாதம் என்பது அந்த காற்றை வந்து குறிக்கும். அப்புறம் பித்தம் என்பது அந்த சூட்டை வந்து குறிக்கும், நெருப்பை வந்து குறிக்கும். எனவே ஐ வலி பெத்து என்றும் அதன்தான் இந்த வாத நோய்கள், பித்த நோய்கள், கப நோய்கள் என்று பல நோய்கள் வந்து தோன்றும். அப்ப நீங்க என்ன செய்யணும், காலை மதியம் மாலை என்ற 3 நேரமும் செய்த பிராணாயாமத்தால், மாலை செய்தால் உங்களுக்கு கபம் நீங்கும், மதியம் செய்தால் உங்களுக்கு வாதம் வந்து நீங்கும், அப்புறம் காலையில் செய்தால் உங்களுக்கு பித்தம் வந்து குறையும். அப்போது நரை திரைகள் வாராது ஒளியும். எனவே இந்த உபாயத்தை நான் என்ன செஞ்சேன், இந்த உடம்புல உள்ள நஞ்சு டாக்ஸின் தான் உடம்பை வந்து கொல்லுது. எனவே அதை நீக்கக்கூடிய உபாயத்தை வந்து நான் செஞ்சேன். எனவே இந்த 3 காலமும் காலை 6 மணிக்குள், மத்தியானம் 12 மணிக்குள், அப்படி மாலை வந்து 6 மணிக்குள் நீங்க என்ன செய்யுங்க, இந்த பிராணாயாமத்தை சொல்லுங்கள், செய்யுங்கள் என்று சொல்றாங்க. இந்த உடம்பு வந்து பஞ்சபூதத்தால் ஆன உடம்புன்னு பல தடவை சொல்லிட்டோம், அதுவும் தெரியும். பஞ்சபூதத்துல வந்து நம்ம என்ன செய்யறோம், மேல வந்து ஆகாயம் இருக்கு, ஆகாயத்துக்கு அப்புறம் காற்று இருக்கு, காற்றுக்கு அப்புறம் நெருப்பு இருக்கு,
நெருப்புக்கு அப்புறம் நீர் இருக்கு, நீருக்கு அப்புறம் நிலம் என்கின்ற அந்த பிருத்திவி தத்துவம் வந்து இருக்கின்றது. இந்த ஆகாயம் எப்படி இருக்கின்றது? ஆகாயம் வந்து நமக்கு வந்து உயிராக இருக்கின்றது, சரிங்களா? இந்த மண் தத்துவம் வந்து நமக்கு உடம்பாக இருக்கின்றது. அந்த மூணுக்கும் நடுவுல இந்த மூணும் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஒன்று வந்து காற்று ஓடிக்கிட்டு இருக்கு, ரெண்டாவது வெப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு, மூன்றாவது நீரோட்டம் தான். காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், நீரோட்டம் என்று யோகத்துல வந்து சொல்லுவாங்க. எனவே அந்த காற்று எப்படி இருக்கு? அந்த காற்று தான் உங்களுக்கு வந்து பாதமாக வருகின்றது. அப்புறம் அந்த அடுத்த நெருப்பு இருக்கு இல்லையா, நெருப்பு வந்து உங்களுக்கு பித்தமாக இருக்கின்றது. அந்த நீர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? அது உங்களுக்கு கோலையாக கபமாக இருக்கின்றது. இதுதான் திருவள்ளுவர் சொல்வாரு, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று. மேல ஆகாயத்தை விட்டு அது வழியாகிய அந்த காற்று, அடுத்து அந்த நெருப்பு, மூன்றாவது வந்து அந்த நீர். வழி முதலாகி அந்த எண்ணெய் மூன்று தான். அது கூடினாலும் சரி குறைஞ்சாலும் சரி அது உங்களுக்கு நோயை உண்டாக்கும். இந்த மாதிரி பிராணாயாமம் செஞ்சா என்ன செய்யும்? அது வந்து சமன்படுத்தப்பட்டுவிடும். அப்போது உடம்புல உள்ள நஞ்சுகள் எல்லாம் நீங்கும், நடைதரையெல்லாம் குறையும் என்ற அந்த பாட்டை வந்து இந்த சொல்லியிருக்காரு. அடுத்து 5வது திருப்பாடல். மூன்று மடக்குடை பாம்பிரண்டெட்டுல என்ற இயந்திரம் 12 அங்குலம் நான்கையும் முட்டை இரண்டையும் கட்டியிட்டு ஊன்றி இருக்க உடம்பழியாதே. இந்த உடம்பு அழியாம இருக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு சொன்னார், சரிங்களா? 3 நேரத்திலையும் பிராணாயாமம் செய்யுங்க, யோகம் செய்யுங்கன்னு சொன்னாரு. இந்த உடம்பு அழியாமைக்கு இன்னும் ஒரு உபாயம் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த உடம்புக்குள்ள வந்து ஒரு பாம்பு இருக்கு. அது எப்படி இருக்கு? அது வந்து 3 மடக்காக 3 சுட்டாக சுற்றி கொண்டு இருக்கின்றது. அந்த பாம்பு என்ன செஞ்சது? அது வந்து மூலாதாரத்துல வந்து கிடக்கு. மூலாதாரத்துல அந்த பாம்பு வந்து 3 சுட்டாக சுத்திக்கிட்டு அந்த பாம்பின் வாளை வந்து வாயால் கடித்தவாறு அது தூங்கி கொண்டிருக்கின்றது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? நம்ம வந்து சுவாசம் விட்டு இருக்கோம். அது உள் சுவாசம், அது வந்து பூரகம். வெளி சுவாசம் அது ரேசகம். அதை உச்சுவாசம் நிச்சுவாசம்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன செய்யலாம்? வெளியில போட்ட காற்று என்ன பண்ணுது? அது 12 அங்குல அளவுக்கு போகுது. 12 அங்குலம் போன காத்து திரும்பி வரப்ப 12 அங்குலம் வருது, ஆனா 8 அங்குலம் தான் வருது. எனவே ஒவ்வொரு மூச்சுக்கும் 4 அங்குலம் வந்து நமக்கு வந்து நஷ்டம் ஆயிடுது. எனவே நஷ்டமானதுனாலதான் நம்ம என்ன செய்யுது? ஆயுள் வந்து முடிந்து கொண்டிருக்கின்றது. இந்த மூச்சு எந்த அளவோ அந்த அளவு தான் நம்முடைய உயிரின் அளவும் இருக்கும். பெருமாள் வந்து பிறக்கும் போதே உனக்கு இத்தனை மூச்சுன்னு ஒரு கணக்கு வச்சிடறாரு. இந்த மூச்சை வந்து நம்ம என்ன செய்யணும்? அதை அனாவசியமாக அந்த காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியத்துல நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த உடம்பு வந்து அது ஒரு எந்திரம். அந்த எந்திரத்தை என்ன செய்யுது? அங்க பிராணனை வந்து கட்டி வைத்திருக்கின்றார்கள். கட்டி வச்சுட்டு அப்ப என்ன செய்யறாரு? மூச்சு இழுக்கும் போது என்ன செய்யுது? இந்த முதுகுத்தண்டு கழுத்து தண்டு அதெல்லாம் வந்து நல்லா விரியணும். எப்படின்னா இந்த மார்பு விரியறப்ப என்ன செய்யும்? அந்த முதுகு தண்டு விரியும், இந்த கழுத்து எலும்பு இந்த எலும்பு எல்லாமே வந்து விரியும். அந்த மாதிரி அது தொங்கி அந்த இரண்டையும் கட்டி அப்ப என்ன செய்யும்? அது முதுகு தண்டு அப்படி நேரா இருக்கணும், நடுவில் வந்து ஊன்றி இருக்க வேண்டும். எனவே இங்க 3 மடக்குல பாம்பு 2. 3 மடக்குடைய அந்த பாம்பானது வந்து இந்த குண்டலினி சக்தி. 2 8 உல 2 8 உல. 2 என்பது அந்த இடநாடி பிங்கள நாடி, அது உள் சுவாசம் வெளிச்சுவாசம் என்ற அந்த இருக்கின்றது. அது என்ன செஞ்சாங்க? அதுல வந்து 16 அங்குல கயிறுகளை கட்டி, இந்த 16 அங்குல கயிறுங்கிறப்ப இந்த விழா எலும்பு இருக்குல்ல, இந்த விழா எலும்பாகி அந்த கயிறுல வந்து என்ன செய்யும்? முதுகு எலும்போடும் கழுத்து எலும்போடும் அது வந்து கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த அழுந்த பிறகு அந்த உடம்பு வந்து அழியாம இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நீங்க அந்த 12 அங்குலம் போற பாம்பு மூச்சை வந்து மறுபடியும் என்ன செய்யணும்? 12 அங்குலத்துக்கு நீங்க உள்ள இழுக்கணும். அந்த மாதிரி இருந்தா இந்த உடம்பு வந்து கட்டு அவிழாது, இந்த உடம்பு வந்து நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் என்று சொல்றார்கள். எனவே 3 முடக்குடை பாம்பு, அந்த குண்டலிங்கிற சக்தி வந்து 3.5 அங்குலமாக மூலாதாரத்திலிருந்து கிடைக்கின்றது. அது என்ன செய்யணும்? அது 3 முடிச்சுகளை வந்து தாண்ட வேண்டும். அது வந்து பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி என்ற அந்த 3 முடிச்சுகளையும் அவிழ்த்து கொண்டு என்ன செய்யணும்? இது இந்த ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் போகணும். அதான் 3 மடக்குடைய பாம்புன்னு சொன்னாரு. எனவே
அந்த இரண்டு இரண்டு என்பது என்ன செய்வோம், அது வந்து உள் சுவாசம் வெளி சுவாசம். இரண்டு என்பதற்கு நம்முடைய சித்தாந்தத்துல இருந்து ஒரு பொருள் சொல்றோம். என்ன சொல்றோம்னா, பட்டி மண்டபம் எட்டினை எட்டினை எட்டினோடு இரண்டும் அரியணையே அப்படிங்கிறத பார்க்குறோம். சித்தாந்தம் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து தான். அது எட்டு என்பது என்ன செய்யும், உகாரத்தை குறிக்கும். இரண்டு என்பது அகாரத்தை குறிக்கும். அப்ப எட்டு ரெண்டும் கூட்டினா 10. அந்த 10க்கு எழுத்து என்னன்னா யா. யான்னா அது வந்து இந்த உயிரை வந்து குறிக்கும். எனவே அகாரம் உகாரம் அப்படி ரெண்டு சேரும்போது என்ன செய்யும், அங்க வந்து ஓங்காரமாக மாறும். எனவே அகாரம் என்பது 2, உகாரம் என்பது 8. அந்த 8 என்பதை இந்த உகாரத்தை குறிப்பதாக சொல்லலாம். அப்ப உச்சுவாசம் நிச்சுவாசம், அப்புறம் இடகலைக்கு வந்து ஆங்கில எழுத்து, பெண்கலைக்கு வந்து அந்த ஊ என்கின்ற எழுத்து. அது இடைபிங்களையின் எழுத்து அறிவித்துன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த இடைபிங்கலைக்கு வந்து எழுத்தாக இருப்பது அகாரமும் உகாரமும். அது ரெண்டு சேரப்ப அது ஓகாரம் என்கின்ற ஓங்காரமாக மாறும். இது பிரணவத்தின் கூட்டு எழுத்து. பார்த்தோம் இல்லையா, பிரணவத்துக்கு வந்து 3 கலை 5 கலை. 3 கலைனா அகாரக்கலை உகாரக்கலை மகாரக்கலை, 5னா அகாரக்கலை உகாரக்கலை மகாரக்கலை நாதகலை விந்துகலை, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. எனவே இந்த மூச்சு இயக்கம் வந்து 12 அங்களுக்கு வந்தது. இந்த முட்டைன்னு இருக்கு. முட்டை வந்து மூட்டை, மூட்டை என்பதன் குறுக்கல் விகாரம். மூட்டை என்பது இந்த மூட்டை வந்து குறிக்கும். மூட்டை என்பது இந்த முதுகெலும்பில் உள்ள மூட்டு, இடுப்பெலும்பு மூட்டு, கழுத்து மூட்டு, அந்த சந்திகளை வந்து குறிக்கும். அதன் வழியாக தான் இந்த இடகலை பிங்களை வழியாக நம்ம சுவாசிக்கும் போது என்ன செய்யும், அந்த குண்டலினி சக்தி வந்து தூண்டப்பட்டு அது பிராணனுடன் சேர்ந்து என்ன செய்யும், இந்த வெப்பத்தால் அந்த பாம்பு படிப்படியா மேல் எழும். அந்த மாதிரி இந்த பாம்பு மேல் எழுந்து வந்தால், குண்டலினி சக்தி வந்து உங்களுக்கு உயிர் வந்தால் அப்போது என்ன செய்யும், அந்த பிராணவாயு வந்து சுழுமுனையில் போகும். அப்பொழுது உங்களுக்கு மரணம் கிடையாது என்ற கருத்தை வந்து இந்த 5வது பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து 6வது பாட்டு. 100ம் 60ம் 6ம் வலம் வர, 100ம் 60ம் 6ம் இடம் வர, 100ம் 60ம் 6ம் எதிரிட, 100ம் 60ம் 6ம் புகுவரே. நம்ம என்ன செஞ்சோம், முதல்ல பார்த்தப்ப நாடி சுத்தி பண்றப்ப என்ன பண்ணுவோம், அதை வந்து சமபூர்வமா தான் செய்வோம். சம அளவு சமகாலமா வந்து செய்யணும். அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த 100 60 6 166 மாத்திரை அதை என்ன செய்யணும், அந்த அளவுக்கு வளநாடி வழியாக அந்த சூரிய நாடி வழியாக மூச்சை வந்து இழுக்க வேண்டும். அப்புறம் என்ன செய்யணும், அதே மாதிரி 100 60 6 166 மாத்திரை அளவுக்கு இடநாடி வழியாக அந்த மூச்சை வந்து விழ வேண்டும். அப்புறம் என்ன செய்யணும், அந்த 100 60 6 அந்த மாதிரி மூச்சு என்ன செய்யணும், அது வந்து சுழுமுனையில வந்து சுவாசிக்க வேண்டும். அந்த மாதிரி இருந்தா அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த 166 வயசுங்கிற அந்த எல்லையை தாண்டியும் அவர்கள் கடந்து வாழ்வார்கள். இனிமே இடகலை வழியாக 166 மாத்திரை, பிங்களை வழியாக 166 மாத்திரை, அந்த இரண்டையும் அடிக்கும் போது நடுநாடி வழியாக 166 மாத்திரை. இந்த மாதிரி நீங்க இயங்கினா உங்களுடைய ஆயுள் வந்து நீடிக்கும். மாத்திரை என்பது எப்படி செய்ய, கையை சொடுக்கும் நேரம், கண்ணை சிமிட்டும் நேரம், அதான் வந்து மாத்திரை அளவு என்று இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இன்னொரு கருத்து என்ன சொன்னாங்கன்னா, ஒன்னால 100 மூச்சு தான் இழுக்க முடியுது, அப்புறம் 100 மாத்திரை தான் இழுக்க முடியும், 100 மாத்திரை இழுத்துக்க, 100 மாத்திரை வெளியே விட்டுட்டு, உன்னால 60 தான் இழுக்க முடியுது அப்படின்னா 60 மாத்திரை உள்ள இழு, 60 மாத்திரை வெளியே விட. ஏன் என்னால உடம்பு தளர்ந்து போச்சு, என்னால முடியல. அப்ப குறைந்தபட்ச ஒரு அதமா ஒரு 6 மாத்திரை அளவு அது வழியா நீ என்ன சரி வளநாடி வழியா இல்ல இடநாடி வழியா விடு. அந்த மாதிரி சம எண்ணிக்கையில வந்து நீ அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வா. அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா என்ன செய்யும், இந்த உடம்பு வந்து அழியாமல் இருக்கும் என்ற அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். ஏன் 100 மாத்திரை காலமாக இருந்தாலும் சரி, 60 மாத்திரை காலமாக இருந்தாலும் சரி, இல்ல 6 மாத்திரை காலமாக இருந்தாலும் சரி, இந்த பிராணவாயு என்ன செய்யணும், இடநாடி பிங்கள நாடி சுழுமுனை நாடி அதுக்குள்ள நீ மேலையும் கீழே ஏத்தினா உனக்கு எத்தனை ஆண்டு காலம் வாழணும்னு ஆசைப்படியோ அத்தனை ஆண்டு காலம் நீ வந்து வாழலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதுக்கு இன்னும் நிறைய விளக்கம் இருக்கு, அது சொன்னா வந்து உங்களுக்கு குழப்பம் தான் வரும். அதனால இதை தோடு விட்டு அடுத்து 7வது பாட்டுக்கு செய்யலாம். சத்தியார் கோயில் இடம்பலம் சாதித்தால்
மத்தியானத்திலே வாத்தியம் கேட்கலாம், தித்தித்த கூத்தும் சிவனும் வெளிப்படும், சத்தியம் சொன்னோம் சதானந்தியானை. சத்தியார் கோயில் இடம் சென்று சாதித்தால். இந்த உடம்பு எங்க இருக்கு? இந்த உடம்புல வந்து சிவசக்தி வந்து எழுந்தருள் இருக்கின்றது. எனவே இது சிவசக்திக்கு கோயிலாக இருக்கின்றது. அந்த சிவசக்தி எழுந்தருளி அந்த கோயிலாகி இந்த உடலில் நீ என்ன இடம் பலம் சாதித்தால், இடகலை பிங்களை வழியாக இந்த பிராணனை நீங்க இயக்கத்தை அந்த கட்டுப்படுத்தினால், பிராணாயாமத்தை செய்தால், மத்தியானத்திலே நீங்கள் வாக்கியம் கேட்கலாம். பழகிக்கனா அப்ப என்ன செய்யலாம்? அந்த ஆன்ம தியானத்திலே உங்களுக்கு வந்து நாதம் கேட்கும், தசநாதம் கேட்கும். அந்த வீணை முரண்டொழும் ஓசை, புல்லாங்குழல் வந்து அந்த ஓசை, சிலம்பு ஓசை, அது மாதிரி களிறு ஓசை, குயில் ஓசை, இந்த மயில் ஓசை, இந்த மாதிரி பல ஓசைகள் தசநாதங்கள் வந்து கேட்கலாம். அதில் மத்தியானத்திலே அந்த தியானத்திலே நீங்கள் வந்து வாத்தியம் கேட்கலாம். உங்களுக்கு அந்த நாதம் கேட்கும். நீங்க வந்து நாத யோகியாக மாறிவிடுவீர்கள். நாதத்தை உங்கள் காதுகள் மூலமாக கேட்கலாம். தித்தித்த கூத்தும் சிவனும் வெளிப்படும். பெருமான் வந்து நடனம் ஆடுறது இல்லையா? நடனம் ஆடப்ப ஒரு லயம் இருக்கும். தித்து தித்தி தித்த தெத்த தத்த அப்படின்ட்டு ஒரு கால அளவு உண்டு அந்த நடனத்துக்கு உண்டு. இதுமாதிரி தித்தித்த அந்த கூத்தோடு உங்களுக்கு என்ன செய்யணும்? சிலம்பொலியும் கூடும். அந்த சிலம்பொலி பெருமான் வந்து நடனம் ஆடார். அப்போ உங்களுக்கு என்ன செய்யும்? சிலம்பொலி கேட்கும். அதான் சேரமான் பெருமாளுக்கு அது சிலம்பொலியாக வந்து அது கேட்டது. அப்போது திருக்கூத்து செய்யும். அப்ப என்ன செய்யுமா? முதல்ல வந்து சிலம்பு கேட்கும். அந்த சிலம்பு ஓசையே கேட்டுக்கிட்டே இருந்தா அங்க வந்து ஒரு ஜோதி தோன்றும். அந்த ஜோதிக்குள்ள வந்து சிவன் வந்து நடனம் ஆடுவார். இதை வந்து என்ன சொல்றோம்? சத்தியம் சொன்னேன். இது வந்து நீ பொய்னு நினைச்சிடாத. அதான் இது வந்து சத்தியம் சொன்னோன். இது வந்து சதானந்தி ஆணையே. பெருமான் மேல, என் தலைவனாகிய அந்த சிவபெருமான் மேல ஆணையிட்டு சத்தியம் செய்து சொல்லுறேன் என்று சொல்லியிருக்கின்றார். சத்தியார் கோயில் என்பது சிவசக்தியில் இருக்கக்கூடிய இந்த உடம்பாகிய கோயில். நீங்க என்ன செய்யணும்? அதுக்கு வந்து நீங்க சாதனை செய்ய வேண்டும். சாதனை செய்து அந்த பிராணாயாமம் தான் பலமிடமா நீங்க வந்து சாதித்தால் என்ன செய்யும்? மனம் அடங்கும். மனம் அடங்கும் போது அப்ப ஆன்ம தியானம் வந்து நிற்கும். ஆன்ம தியானம் நிற்கிறப்ப உங்களுக்கு வந்து முதல்ல வந்து நாதம் வந்து கேட்கும். நாதம் என்பது ஒளி வந்து உங்களுக்கு கேட்கும். தசநாதங்கள் என்று சொல்லப்படும். அப்புறம் பெருமான் வந்து அங்க நடனம் ஆடுவார். தித்தித்த கூத்து, தித்த தித்த திதித்த தித்தித்த அப்படியே ஒரு லயம் இருக்கும். அந்த ஆனந்த தாண்டவத்துக்கு ஒரு லயம் இருக்கும். அந்த லயத்தோடு கூடிய கூத்தை வந்து பெருமான ஆடிக்கிருப்பது நீ என்ன செய்வான்? உன்னுடைய அறிவுக்கு வந்து இது புலப்படும். அது என்னுடைய அறிவுக்கு புலப்பட்டது. எனக்கு வந்து அது அனுபவமானது. அதை நான் வந்து சத்தியமாக சொன்னேன். என் பெருமான் மேல நான் ஆணையிட்டு சொன்னேன். உங்களுக்கு செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் அது கிடைக்கும். நீங்க செய்யாம இது வந்து சும்மா சொல்றாங்க அப்படின்னு நீ நினைக்க கூடாது என்று ஆணையிட்டு சத்தியம் செய்து சொல்கின்றார்கள். அடுத்து 8வது பாட்டு. திற விந்து திகழும் அகாரம் உறப்பரவே நினைந்தோதும் சகாரம் மறிப்பது மந்திரம் மன்னியநாதம் அறப்பரல் யோகிக்கு அறநெறியாமே. திறத்திரம் விந்து திகழும் மகாரம். அது வந்து எப்படி பண்ணிடும்? திறத்திரம் விந்து திகழும் அகாரம். வாங்கிறத இம் கூட்டல் ஆணு பிடிச்சுங்க. விந்து திகழும் அகாரம். எனவே திறத்திரமாகிய அந்த விந்துங்கிறது எதை குறிக்கும்? விந்துங்கிறப்ப அது என்ன செய்யறோம்? அதை சுத்தமாய வந்து விந்துன்னு சொல்லுவோம், அசுத்தமாய வந்து மோகினின்னு சொல்லுவோம் இல்லையா? எனவே அந்த பிரகிருதி மாயை வந்து மான்னு சொல்லுவோம். இது வந்து சித்தாந்த கலை சொல். விந்து என்பது என்ன செய்யும்? அது வந்து அந்த சுத்தமாயை வந்து குறிக்கும். அந்த சுத்தமாயில தான் நமக்கு என்ன செய்யுது? நாத தத்துவம் வந்து இருக்கு. அதான் நாதம் விந்து சாதாக்கியம் மகேஸ்வரம் சுத்த வித்தை இளம் சிவம் சக்தி சாதாக்கியம்
மகேஸ்வரம், சுத்த வித்தியன்னு இப்படி 5ஆ பிரிக்கிறோம் இல்லையா? அப்புறம் இந்த நாதத்துல தான் என்ன செய்கிறது? அந்த வார்த்தைகள், எழுத்துக்கள்லாம் வந்து தோன்றுகின்றது. பரா, பச்சந்தி, மத்தியமா, வைகரி என்று சொல்லக்கூடிய அந்த 4 ரூபங்கள். வைகரி 2ஆ பிரிச்சுனா ஸ்தூல வைகரி, சூக்கும வைகரி. இந்த மாதிரி 5 வாக்குகள் வந்து தோன்றும். அப்போது திறத்திரமாகிய அந்த சுத்தமாகிய அந்த மாய சக்தியிலிருந்து தோன்றுகின்ற அந்த அகாரம். அகாரத்தை வந்து வடமொழியில வந்து ஹான்னு சொல்லுவாங்க. ஹம், ஹும் பட் ஸ்வாகா, அதாவது இந்த ஹாவை சேர்ந்தது. இது வந்து அகாரம் என்ற ககாரமும் உறவெறவே நினைந்து ஓதும் சகாரம். அப்புறம் நமக்கு மிக பொருத்தமாக இருக்குது, இந்த உடம்புக்கும் மனசுக்கும் மிக பொருத்தமாக தியானிக்கப்படுகின்ற அந்த சகாரம், ஓதும் சகாரம். அது வந்து ச என்கின்ற அந்த எழுத்து, அந்த சகாரம் என்னது? அது சம்னு சொல்லப்படும். ஹம் லம் சம். மறிப்பது மந்திர மன்னிய நாதை. எனவே அப்ப என்ன செய்யணும்? அந்த இரண்டையும், இந்த மூச்சு வந்து இழுப்பதுக்கு ஒரு ஓசை, விடுவதற்கு வந்து ஒரு ஓசை. அது ரெண்டுமே மந்திரம். இழுக்கிறதுக்கு ஒரு மந்திரம் சொல்லிட்டு இழுக்கிறோம், விடுறப்ப ஒரு மந்திரம் சொல்லிவிட்டு நம்ம இழுக்கிறோம். அதுதான் என்ன செய்யும்? அது மறிப்பது மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்றேன். அது என்ன செய்யும்? அது மன்னிய நாத மரப்பற யோகிக்க அறநறியமே. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? இந்த உலக நினைப்பெல்லாம் மறந்து போயிடுது. சிவபெருமான் நினைப்பு மட்டும்தான் இருக்கு. உலக மரப்பு நீங்க அந்த நிலை பெற்ற அந்த நாதமாகிய இதுவே யோகிக்கு இது அறநெறியாம் என்று சொல்லியிருக்கின்றார். யோகிக்கு உண்டான அந்த அறநெறி எது அப்படின்னா, இந்த மூச்சை என்ன செய்யணும்? அதை வந்து இந்த சோகம் என்ற அந்தர மந்திரத்தை வந்து சொல்லுகின்றார்கள். இந்த சோக மந்திரம் தான் அசபை என்று, குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டலு மந்திரம் வெளிப்பட உழைத்து என்று விநாயகர் சொல்லக்கூடியது அதுதான். மூச்சை உள்ள இது பண்ணும், சோன்னு சொல்லி மூச்சு இருக்கணும். மூச்சு போய் இங்க சகசிராரத்துல உச்சியில போய் முட்டணும். இப்போ ஹம் மூச்சு வெளியிடணும். மூச்சு என்ன செய்யணும்? அந்த சகசிராரத்துலேருந்து போய் உங்க மூலாதாரத்துக்கு போகணும். உங்களுக்கு படிப்படியாக பழக்கம் ஆயிடுச்சுன்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், சுத்தி, ஆக்ஞை, சகசிராரம், அப்படி ஒவ்வொரு தாமரையா போறது தெரியும். அப்படி இறங்குறப்ப என்ன செய்யும்? இந்த சகசிரத்துல அந்த 1000 இதழ் தாமரை, இங்க உள்ள 2 இதழ் தாமரை, இங்க சுத்தி உள்ள 16 இதழ் தாமரை, இங்க அநாகத்தில் உள்ள 12 இதழ் தாமரை, மணிப்புரத்துல 10 இதழ் தாமரை, அப்புறம் சுவாதிஷ்டானம் உள்ள 6 இதழ் தாமரை, அப்புறம் கடைசியில் என்ன செய்வாங்க? மூலாவதுல இந்த 4 இதழ் தாமரை. அந்த தாமரை நாடி வழியா போறது வந்து பிற்பாடு வந்து உங்களுக்கு புலப்படும். நீங்க ஆரம்பத்துல என்ன பண்ணுங்க? மூச்சு இழுக்கிறப்ப அந்த மூலாதாரத்துல இருந்து மூச்சு இழுக்கிறீங்க. இந்த மூச்சு எப்படி இருக்குன்னா, மூலாதாரம் இந்த அடி வயிற்றுல இருந்து உச்சிக்கு வந்துச்சு. இப்போ மூச்சு வெளியே விடணும். அப்ப அது 2 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மூலாதாரத்தையும் அந்த சகசிராரத்தையும் மூச்சு வச்சுங்க. மூச்சை உள்ள இருக்கப்ப சோ, வெளியுறப்ப ஹம். இப்போ மூச்சு எங்க போகுது அப்படின்னா, மூச்சு வந்து நம்ம முதுகுத்தண்டு இருக்கு, முதுகுத்தண்டுக்குள்ள அந்த தண்டுவடம் இருக்கு. அந்த தண்டுவடத்துக்குள்ள ஒரு நாடி இருக்கு, நடுநாடி. அது எப்படி இருக்கும்? அதாவது இந்த தாமரை நார் இருக்கு இல்லையா, அது மாதிரி தாமரை தண்டை பிடிச்சி இழுத்தீங்கன்னா சின்ன நார் வரும், அந்த அளவுக்கு இருக்கும். அந்த நாடியில வந்து மூச்சு போகுதுன்னு இப்ப வந்து பாவனை பண்ணிக்கணும். அந்த நாடி வழியா மூலாதாரத்துல இருக்கு மூச்சு. சொல்லுங்க ஐயா. நடுப்புற சரியா கேட்காம இருந்தது, அதுக்காக சொன்னேன். ரைட்டுங்க. அந்த மூலாதாரத்திலிருந்து என்ன சொல்றோம்? மூலாதாரத்து அந்த மூண்டலு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து, அந்த மூலாதாரத்தில் நம்ம என்ன செய்யறோம்? அந்த மந்திரத்தால வெப்பம் உண்டாக்குறோம். அந்த வெப்பத்தை வந்து நம்ம மேலே ஏற்றுறோம். அதுக்கு வந்து 2 மந்திரம் பயன்படுத்துறோம். ஒன்று வந்து சோங்கிறது அந்த ஓகாரம் தான். இஸ்ஸு கூட்டல் ஓ, சோ. அது ஹம், அது இருக்குல்ல, அது வந்து இம் தான். அந்த ஓம் தான் நம்ம போய் மாற்றி சொல்றோம். அது என்ன பண்ணுறோம்? சோன்னுட்டு மூலாதாரத்துலேருந்து பண்ணலாம். அந்த முதுகு தண்ணியில் அடியிலேருந்து மூச்சை வந்து சோ உச்சுக்குழிக்கு வந்துருச்சு. இப்போ மூச்சை வந்து நம்ம வெளியே விடணும். வெளியே விடப்ப ஹம். முதல்ல என்ன பண்ணுங்க? ஒரு 11 எண்ணிக்கைக்கு பண்ணுங்க. அவனை படிப்படியாக ஜாஸ்தி பண்ணிக்கிட்டு
ஒரு 108 எண்ணிக்கை இல்லை 20 நிமிடம். அந்த அளவுக்கு நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அஜபா மந்திரம் உங்களுக்கு வந்து சித்தி ஆகும். இதுதான் யோகிக்க வேண்டிய அறநெறி என்று சொல்லுகின்றார்கள். திறத்திரம்னா அது மிக்க தூய்மையா இருக்கிறது எது? அது சுத்தமாயி, அதான் விந்து. அந்த சுத்தமாயான அந்த விந்து அங்க திகழும் அகாரம், அங்க அகாரமாகிய அந்த ஹ என்ற எழுத்து, உரப்பெறவே தோன்றும் சகாரம், அங்க சம் என்ற எழுத்து. அப்ப இசு கூட்டல் ஓ வந்து சோ, சோ அப்படிங்கிற அந்த சோகம் மந்திரம். அந்த சோகம் மந்திரம் தான் அது அஜபை. இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங்ல வந்து உங்களுக்கு அந்த சோகத்தை வரும். சோகம் 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 அப்படின்னு அது 3 லாங் சைக்கிள், மீடியம் சைக்கிள், ஷார்ட் சைக்கிள் அப்படின்னு 3 சைக்கிளா கொடுக்குறாங்க. நம்ம என்ன செய்யலாம்? சாதாரணமா நம்ம முதுகு தண்டை நிமிந்து உட்காந்துக்கிட்டு, நம்ம உட்கார முடியல அப்படின்னா ஒரு 4 காலையில அப்படியே உட்காந்துக்கிட்டு முதுகு தண்டை மட்டும் இருக்கணும். ஆனால் ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது, ரிலாக்ஸாக இருக்கணும். உடம்பு ரிலாக்ஸாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சித்திக்கும். அந்த மாதிரி இருந்துக்கிட்டு மூச்சை என்ன செய்யணும்? சோ என்று இழுத்து ஹம் என்று வெளியிடுங்கள். இதைதான் என்னோட அப்பர் பெருமான் என்ன செய்கின்றார்கள்? என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு. அந்த உயிர்ப்புங்கிறது பிராணவாயு. அது என்ன செய்யுது? புறம் போந்து முதல்ல வந்து வெளில போகுது. வெளில போறப்ப அது ஹம். அப்புறம் உள்புக்கு உள்ள போறப்ப அது சோ, சோகம். இதான் வந்து அசபா மந்திரம். இது வந்து வடமொழி சொல்றப்ப சோகம்னு சொல்றாங்க. தமிழ் மொழி வந்து அம்சம், அம்சம் மந்திரம் சொல்றாங்க. அம்சம் என்பது அந்த அன்னப்பறவை குறிக்கும். அப்புறம் என்ன செய்யலாம்? இந்த உலகத்தில் உள்ள தீமைகள்லாம் நீக்கிட்டு நம்ம நல்லதை மட்டும் வந்து எடுத்துக்கொள்வோம். அந்த உடம்புல உள்ள தீமையெல்லாம் போயிட்டு நன்மையை மட்டும் இது அந்த உடம்பு வந்து எடுத்துக்கொள்ளும் என்ற அந்த கருத்து வந்து இந்த பாட்டுல சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அந்த அஜபா மந்திரத்தை தான் சொல்லுகின்றார்கள். அடுத்து 9வது பாட்டு. உந்தி சுழியுடன் நேர் பிராணனை சிந்தி தெழுப்பி சிவமந்திரத்தினால் முந்தி முகட்டின் நிறுத்தி அபாரனை சிந்தி தெழுப்ப சிவனவனாமே. இந்த மாதிரி பண்ண என்ன செய்வ? நீ சிவனாவே மாறிடுவ. சித்தமலம் முழுவதும் வந்து அறுபட்டு விடும். சித்தமலம் மறுத்து சிவமாக்கி விடுவார். எனவே இந்த பிராண அபானன்களை அது வந்து உள்ளே போல காற்று வந்து பிராணன், வெளியிடும் காற்று வந்து அபானன். மேல் நோக்கி போகும் காற்று பிராணன், கீழ் நோக்கி போகும் காற்று அபானன். எனவே இந்த பிராண அபானன்களை கட்டுப்படுத்த அவன் சிவனாகி விடுவான் என்பதான் இந்த பாடலின் இந்த 9வது பாடல்ல திரண்ட கருத்து. உந்திச்சுழி, உந்திங்கிறது நாபியை குறிக்கும், தொப்புல குறிக்கும். அந்த உந்திச்சுழினோடு அந்த உந்தி வந்து அது ஒரு சுழி மாதிரி தான் இருக்கு, ஆட்டு சுழி மாதிரி அது இருக்கு இல்லையா? அந்த நாபித்தானத்திலிருந்து உந்தி கமலத்திலிருந்து தோன்றும் நேர் பிராணனை, அந்த பிராணனை சிந்தித்து எழுப்ப சிவ மந்திரத்தால். போன தடவை என்ன பண்ணாரு? அந்த சோகம்ங்கிற மந்திரம் சொன்னாரு. எனக்குலாம் சோகம்னு சொல்ல முடியாது, சோகம்னா என் மனசே சோகமா போயிடுது, எனக்கு வந்து சோகம் வேண்டாங்க அப்படின்னு அவன் சொல்றான். சரி, நான் உனக்கு வேற மந்திரம் சொல்றேன். அப்ப நீ என்ன பண்ணு? அப்ப என்ன பண்ணு? சிவங்கிற மந்திரத்தால நீ தியானித்து மேலெழுப்பு அப்படின்னா சிவ 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 சிவ. இந்த சிவ சிவ லெவலுக்கு நான் போகல. நான் வந்து சிவாய நமல தான் இருக்கேன். அப்படின்னா சிவாய நமக சிவாய நமக. உங்களுக்கு எந்த மந்திரம் குரு கொடுத்தாரோ, எந்த மந்திரம் உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கோ, எந்த மந்திரம் உங்க மனசை வந்து தொல்லப்படுத்தாதோ அந்த சிவ மந்திரத்தினால முந்தி முகட்டின் நிறுத்தி அபானனை. அப்ப என்ன செய்யணும்? அந்த மந்திரத்தை வந்து அப்படியே மேலே எழுப்பி கொண்டு போய் உச்சியில வந்து நிறுத்தணும், தலை உச்சியில நிறுத்தணும். நிறுத்தினா அப்ப என்ன செய்யும்? அப்ப அந்த அபான வாயுவை நம்ம மேலே இழுக்கிறோம். இப்ப கீழே விடணும். அப்படிங்கிறப்ப அந்த பிராணவாயின் மூலமாக அந்த யோகி என்ன செய்வான்? அவனுடைய சித்த மலம் ஆகிய அந்த ஆணவ மலம் அது விழுந்துவிடும். எனவே நீங்க திருவைந்தெழுத்தை எதிர வேணாலும் நான் பாக்குறேன். இப்ப சோகம்னா என்ன? ஐயா ஒரே ஒரு இது இந்த இழுக்கும் போது அது வந்து கும்பகம் பண்ண வேண்டியங்களா? அப்படியே இழுத்து அப்படியே விட்டுடலாங்களா? கும்பமே கிடையாது, அப்படியே இழுத்து அப்படியே விட்டுடலாம். ஆமா, இதுல வந்து கும்பகமே இருக்குன்னு கிடையாது. இந்த உச்சியில விட கொஞ்ச நேரம் நிறுத்தலாம். போய் முட்டிட்டு இங்க நிறுத்தல, நீங்க ரொம்ப நேரம் நிறுத்தக்கூடாது. சிவ சிவ சிவாய
சிவாய. அந்த மாதிரி ஒண்ணு ஓடணும். எங்க ஓடணும்? முதுகெலும்புல ஓடணும். ஏன்னா, முதுகெலும்பு மூலமா நன்றிங்க ஐயா நன்றி. அந்த அந்த மூச்சு வந்து போற மாதிரி பாவனை பண்ணும். இந்த பாவனை வந்து உண்மையாயிடும். சரிங்களா? இதை வந்து நீங்க வாயால சொல்லக்கூடாது, மனசால சொல்லணும். உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக நான் வாய் விட்டு சொல்றேன். அதான் என்ன பண்ணும், அது மாதிரி சிவ மந்திரத்தால் நீங்க என்ன பண்ணீங்கன்னா நீங்க வந்து சிவனாயிடுவீங்க என்று அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லி இருக்கின்றார்கள். இது உந்தி சுழி. இந்த உந்தி வந்து ஒரு சுழி போன்ற அமைப்புடன் தான் இருக்குது. அந்த உந்தி சுழின்னு உடன் நீர் பிராணனை இங்க போறப்ப என்ன செய்யணும், மூச்சு வந்து இந்த அப்டாமினல் பிரீத்திங்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அது மூச்சு விடுறப்ப அந்த வயிறு வந்து மேலே கீழே இறங்கிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா ஆழமா வந்து மூச்சு இழுக்கணும். ஆனா நம்ம விடுற மூச்சு இங்கிட்டு இருக்கு, இப்படியே கழுத்து வரைக்கும் தான் இருக்கு, நெஞ்சு வரைக்கும் தான் இருக்கு, வயிறு வரைக்கும் வந்து போக மாட்டேங்குது. அதனாலதான் நம்ம என்ன செய்யணும், அந்த மூச்சை வந்து இழுக்கணும். அந்த பூரக ரேசகங்களை நீங்க அந்த சோகம் என்ற மந்திரத்தை சொன்னாலும் சரி, சோகம் அதே வந்து மாத்தி போட்டு ஹம்சம்னு சொல்லுவாங்க. ஹம்ச மந்திரம் இல்ல அம்ச மந்திரம், அந்த மாதிரி நீங்க வந்து செஞ்சாலும் சரி, செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு அது சித்த மலமெல்லாம் அடித்து விட்டு அது உங்களுடைய சீவன் வந்து சிவனாக மாறிவிடுவான் என்று சொல்லுகின்றார்கள். அது உந்தி சுழியின் உடன் ஏர் பிராணன். ஏறுதல் என்பது எழுதுகின்றது அர்த்தம். ஏர் என்பது அழகையும் குறிக்கும், அழகைய பிராணன். எனவே அது என்ன தானாகவே வந்து அது லயமாகும். அது லயமாகிறப்ப என்ன செய்யும், உங்களுக்கு வந்து மனமற்று போய்விடும், காலமற்று போய்விடும். அப்ப நீங்க வந்து என்ன செய்வீங்க, அந்த சமாதி நிலை இல்லை தியான நிலை அப்படி லயிச்சு போயிடுவீங்க. அந்த இடத்துல நீங்க வந்து மந்திரமும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. மறுபடியும் உலக ஞாபகம் வந்தது, ஏதாவது என்ன வந்ததுன்னா இப்ப மறுபடி அந்த நீங்க என்ன பண்ணும், அந்த மந்திரத்தை வந்து சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து மாறா மலக்கும் தன்மேல் இருவேரல் கோரா லிங்கத்தின் கீழே குறிக்கொன்மின் ஆறா உடம்பிடை அண்ணலும் அங்கென்று கோரா உபதேசம் கொண்டது காணுமே. மாறா மலக்குதம். நம்ம உடம்புல இருந்து இந்த மலம் வந்து நீங்கதா, தினசரி இந்த மலம் வந்து போயிட்டே இருக்கு. அதான் மாறாத மலம்னால அது எது வழியா போகுது, குதம் என்கின்ற அந்த ஆசன வாய் மேல இருந்தது. அந்த ஆசன வாய் இருக்கே, அந்த ஆசன வாய்க்குல இருந்து மேல் இருவிரல், அந்த ஆசன வாயில இருந்து 2 விரல் அளவுக்கு. அப்புறம் கூராலிங்கத்தின் கூழே குறிக்கொன்மின். இந்த நம்முடைய குறியை வந்து நம்ம வெளியே வந்து சொல்ல முடியாது இல்லைங்களா? அதுவே அந்த குறியை வந்து நம்ம வாய் விட்டு சொல்ல மாட்டோம். அதனால கூரா குறி, அந்த லிங்கஸ்தானமாகிய அந்த கருவாய், பெண்களுக்கு வந்து கருவாயும், ஆண்களுக்கு அந்த லிங்கமும். அந்த அதுக்கு கீழே வந்து இருவிரல். அந்த கீழே என்னன்னா அதுக்கு கீழே அந்த மூலாதாரத்திற்கும் சுவாதிஷ்டானத்துக்கும் நடுவுல அதான் வந்து மூலாதாரம். ஆசன வாய்க்கும் கருவாய்க்கும் எருவாய்க்கும் நடுவுல, கருவாய்க்கு 2 விரல் கீழே, எருவாய்க்கு 2 விரல் வந்து மேல. அந்த 2க்கும் மேல அந்த தூரத்துலதான் அங்கதான் என்ன இருக்கு, அந்த மூலாதாரம் இருக்கின்றது. அந்த மூலாதாரத்துலதான் இருக்கு அங்க குண்டலினி சக்தி ஆகி அந்த உயிர் சக்தி இருக்கின்றது. அந்த உயிர் சக்தியை நீங்க என்ன செய்யுங்க, அந்த மூலாதாரத்தில் வைத்து நீங்கள் தியானம் செய்யுங்கள். கீழே குறிக்கொன்மின், அப்புறம் அந்த இடத்துல வந்து நீங்கள் நிலைத்து தியானம் செய்ய வேண்டும். அந்த மாதிரி செஞ்சா ஆறா உடம்பிடை, அந்த 6 ஆதாரங்களை உடைய அந்த உடம்பு, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி ஆகிய என்ற அந்த 6 ஆதாரங்களுடைய உடம்பில் என்ன செய்வான், அண்ணலும் அங்குலன். அங்க சிவபெருமான எங்க இருக்கான், அந்த 6 ஆதாரத்துல தான் இருக்கான். அந்த 6 ஆதார கடவுள்ல அந்த கடவுள்களை அவன் தான் இயக்கி கொண்டிருக்கின்றான் சொல்றான். அது என்ன, இது வந்து கூராபதேசம். இது வந்து குரு வந்து சிஷியனுக்கு மட்டும் சொல்லணும். இது கூராபதேசம். இந்த தட்சிணாமூர்த்தி எப்படி மௌனத்துல சொன்னாரோ அந்த மாதிரி சொல்ல வேண்டிய உபதேசம். நீ என்ன செய்ய, அந்த உபதேசத்தை நீங்க கொண்டு அதை அனுபவத்தில் பார்க்க வேண்டும். வாயுவிலே என்னதான் சண்டையா கத்தினாலும் நாயா குறைச்சாலும் உங்களுக்கு ஏறாது. எப்போ உங்களுக்கு ஒரு அனுபவம் வந்ததோ அப்போ உங்களுக்கு அது கிடைக்கும். மேலே அந்த லிங்க இந்த கருவாய்க்கும்
கீழே அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல நீங்க வந்து தியானியுங்கள், குறிக்கொண்மின் தியானியுங்கள். அப்போ 6 உடம்படை, அந்த 6 ஆதாரங்களுடைய அந்த உடம்பில் அன்னடம் உங்களுடன் இந்த சிவனுடன் இருக்கிற இதனை கூறாபதேசம், இது குரு மட்டுமே யாருக்கும் வந்து அது நீங்க பயிற்சி செஞ்சு நீங்க அனுபவமா நீங்க என்ன செய்யணும், நீங்க எதை குறிக்கும், அது அது என்பது சிவத்தை குறிக்கும். அப்போ ஒரு சிவ தரிசனம் வந்து கிடைக்கும். அடுத்து 11வது திருப்பாடல். நீல நிறமுடை நேரிலையாளோடும் சாலவும் புள்ளி சதமென்றிருப்பார்க்கு ஞாலம் அறிய நரை திரை மாறிடும் பாலனும் ஆவார் பரானந்தி ஆணை. இந்த பாட்டுலயும் ஆணையிட்டு சத்தியம் சொல்லி சொல்றாரு. இப்ப நான் பொய் சொல்லப்பா, உண்மைதாப்பா சொல்றேன்னுட்டு ஒரு சத்தியம் பண்ணி சொல்றாரு. எதுக்காக? நமக்காக. நமக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கும், இதெல்லாம் சாத்தியமா, இவர் பாட்டு சொல்லிக்கிட்டே போறாரு, நமக்கு ஒரு பயனும் கிடைக்கலையே, பொண்டாட்டிகிட்ட அடி வாங்கலாம், பிள்ளைகிட்ட திட்டு வாங்கலாம், ஆபீஸ்ல எல்லாம் திட்டுறான், இது சிவத்துக்கு வந்து நம்ம நிறைய கஷ்டத்தை தானே அனுபவிக்க வேண்டியிருக்கு, இதுல போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த உலகியல் வாழ்க்கையை வந்து அதோட சேர்க்க கூடாது. இது வந்து ஆன்ம வாழ்க்கை. உலகியல் வாழ்க்கை வந்து நம்முடைய பிராரப்த கர்மத்தை பண்ண அதுதான் நடந்துகிட்டு தான் இருக்கும். நடக்கிறத கொஞ்சம் பெருமான் வந்து கொஞ்சம் மென்மையாக்கி கொடுப்பான். ஏன்னா இந்த பிராரப்த நம்ம வந்து அனுபவிக்காம கொடுக்க முடியாது, அப்ப நம்ம திருட்டு பயில ஆயிடும். சரிங்களா? அப்ப மறுபடியும் போது ஜென்மம் ஆயிடும். இது என்ன செய்யணும், இது அனுபவிக்கத்தான் தீரணும். பெருமாள் மேல பாரத்தை போட நம்ம அனுபவிச்சுன்னா உலகியல் வாழ்க்கை அதை போட்டு வந்துகிட்டும் போயிட்டு இருக்கட்டும். வீட்டுல கொசு வந்துகிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு, கடிச்சிக்கிட்டு இருக்கு. அது போல நம்ம நினைச்சுக்கணும், கொசு மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நீல நிறமுடை நீரிழையாடு. அம்பாளோட நிறம் என்ன? அது நீல நிறம் அல்லது பச்சை நிறம் அல்லது கருமைன்னு சொல்லுவாங்க. எனவே அந்த நீல நிறமுடைய அந்த பராசக்தியோடு நீலாயாதாச்சின்னுட்டு அம்பாள் இங்க நாகப்பட்டினத்துல இருக்காங்க இல்லையா, அந்த நீல நிறமுடைய அந்த நேரலையாகி அந்த பராசக்தியோடும் காலவும் புள்ளி, புல்லுன்னா கலப்பது, அதை மிக கலந்து இந்த உயிர் வந்து என்ன செய்யணும், திருவள் சக்தியோட கலக்க வேண்டும். அந்த கலந்து புள்ளி அம்மா அந்த திருவடியை சேர்ந்து சதம் என்று இருப்பாருக்கு. இதுதான் எனக்கு சதம், இதுதான் எனக்கு அடைக்கலம், இதுதான் எனக்கு நிரந்தரம், அந்த மாதிரி இதுதான் எனக்கு நிரந்தரம் என்று இருப்பாருக்கு. ஞானம் அறிய, இந்த உலகம் அறிய என்ன செய்ய, இது நரையும் திரையும் மாறிடும். இந்த மலை இந்த முடி வந்து நரைக்காது, உடம்பு வந்து சுருங்காது, அது இருந்தாலும் மாறிடும். பாலனும் ஆவார், அந்த பாலனை போல அந்த குழந்தையை போல இளமை உண்டாகும். பரானந்தி ஆணையே, இந்த மேலான அந்த சிவன் மீது நான் ஆணையிட்டு சொல்லியிருக்கின்றேன் என்று சொல்றாரு. நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோன், தான் என்னை ஆட்கொண்டது எல்லோரும் தாம் அறிவார். பெருமானே, எனக்கு வந்து உன் மேல அன்பு அன்புன்னு ஊர்ல உள்ளவங்க சொல்லுவாங்க, மாணிக்கவாசன் மாதிரி அன்பு கிடையாது அன்புனாங்க. ஆனா எனக்கு அன்பு இல்லைன்னு எனக்கு தெரியும், அது வந்து உனக்கும் தெரியும். ஆனா நீ என்ன பண்ண, நீ என்ன ரகசியமா ஆட்கொண்ட, என்னை வந்து உலகறிய ஆட்கொண்ட. தான் என்னை ஆட்கொண்டது எல்லோரும் தாமறிவார்னு சொல்றார் இல்லையா. அது மாதிரி பெருமாள் என்ன செய்வான், அவன் தான் அடைக்கலம் அவள் தான் அடைக்கலம் என்று இருப்பாருக்கு. அவன் உலக அறிய செய்வான். இவன் வந்து யோகம் பண்றான்யா பாரு, மிந்திக்கு அவன் எப்படி இருந்தான்னு பாரு, இதுல உடம்புலாம் வந்து சுருங்கி போயிருந்தது, இப்போ உடம்பு வந்து பல பண்ண ஆயிடுச்சு, இது நடக்கிறதுக்கு கஷ்டப்பட்டான், 4 அடி நடந்தாலே 10 மூச்சு வாங்கிடுச்சு, இப்போ வந்து என்ன செய்யறான், மாரத்தான்லாம் ஓடுறான் அப்படின்னு சொல்லுவார். நீல நிறம் என்பது எது? நீல நிறம் வந்து இந்த ஆகாயத்துக்குரியது. இந்த நீல நிறம் வந்து 3 இருக்கு இல்லையா, அதை வந்து விப்ஜிஆர் அப்படிங்கிறப்ப ப்ளூ, இண்டிகோ, வயலட்னு சொல்லுவோம். அந்த 3மே வந்து அம்பாள் தான். இதுக்கு மேல உள்ளது எல்லாமே அம்பாள் தான். இங்க ப்ளூன்னு சொல்லுவோம், இங்க வந்து நீலம், அந்த ஆகாயத்து நீளம். இங்க வந்து இண்டிகோங்கிறது கருநீளம், நீங்க வந்து துணிக்க போடுறது இல்லைங்களா. அதுக்கப்புறம் இங்க வந்து செந்நீளம், இந்த வயலட், இந்த கத்திரிப்பு கலர். அந்த 3மே வந்து ஆகாயம் தான். அந்த ஆகாயம் வந்து எதை குறிக்கும், அந்த விசித்தி சக்கர குறிக்கும். இங்க வந்து இந்த பிரம்மரந்திரம், அந்த பிரம்மரந்திரத்தை அந்த நீலமுடைய அந்த பராசக்தியாகிய திருவள்ளுவர் சக்தி தான் அதை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த ஆகாயத்தை, இந்த ஆகாயம் மாதிரி நீங்க என்ன செய்வீங்க, வியாபகம் ஆகிவிடுவீர்கள் என்று சொல்வார்கள். எனவே அப்போது உங்களுக்கு வந்து வயது வந்து குறையும். வயது குறைனா உங்களுக்கு இளமை வந்து திரும்பும் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 12வது திருப்பாடல்.
அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை, பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும், உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல, கண்டம் கருத்த கபாலியுமாமே. அண்டம் சுருங்கில், நம்ம அண்டம்னா நினைப்போம், அந்த உலகத்தை நினைப்போம். 224 கோடி புவனங்கள் இருக்கின்றது, அதில் பல கோடி அண்டங்கள் வந்து இருக்கின்றது. ஆனா இதுல இருந்து அண்டம் என்பது இருக்குது குறிக்கும். ஆனா அண்டம்னா அண்டஜம், அண்டஜம்னா அந்த முட்டையிலிருந்து தோன்றுவது, அதை வந்து அண்டஜம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து இந்த அண்டம்ங்கிறது சித்த வித்தை எதை குறிக்கும்னா, அந்த ஆணுடைய அந்த விதை இருக்கு இல்லையா, விதைப்பை, அந்த விதைப்பையை வந்து குறிக்கும். எனவே அந்த நீ என்ன செய்யும், அந்த போகத்தை வந்து நீ என்ன செய்யணும், அதை சுருக்க வேண்டும். அது வாழ்வியல ஒரு தடவை அளவுக்குதான் நீ பெண்போகம் வந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே அந்த அண்டத்தை, அந்த பெண்போகத்தை நீ வந்து சுருக்கிவிட்டால் அப்ப இந்த உடம்புக்கு வந்து அழிவில்லை. பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும். இந்த உடம்பு என்ன செய்யணும், ரொம்ப குண்டாக கூடாது, கனமாக கூடாது, ஒபேசிட்டின்னு சொல்லுவாங்க, பருமனாக கூடாது. அந்த மாதிரி பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும். இப்ப அப்போ உடல் வந்து உடலாகிய பிண்டம் சுருங்கினால் அதனை இடமாக கொண்டு இந்த பிராணனாகிய உயிர் சக்தி நிலை பெறும். உண்டி சுருக்கில் உபாயம் பலவுல. எனவே இந்த உடம்பு ஏன் பருக்குது, நம்ம அளவுக்கு அதிகமா வந்து சாப்பிடுறோம், தேவையற்ற வந்து சாப்பிடுறோம். செய்தக்க அல்ல செயற்கடும், செய்தக்க செய்யாமையாலும் கெடும் என்று வள்ளுவர் சொல்வார். என்ன காரியம் செய்யணுமோ அதை செய்யாம விட்டாலும் நீ கெட்டு போயிடுவ, எதை செய்யக்கூடாது அதை செஞ்சாலும் நீ கெட்டு போயிடுவேன். இப்ப இதை வந்து இதுக்கு பொறுத்து பார்த்தோம்னா, உணத்தக்கால உணக்கடும், எது சாப்பிடணும், காய்கள் சாப்பிடணும், பழங்கள் சாப்பிடணும், கீரைகள் சாப்பிடணும், கொட்டைகள் சாப்பிடணும், இதை நீ சாப்பிடணும், அதை நீ சாப்பிட மாட்டேங்கிற. அப்புறமா இட்லி பூரி பொங்கல் அந்த மாதிரி மாவுசத்தா சாப்பிட்டா என்ன ஆகும், உடம்பு வந்து வீணாதான் போயிடும். இந்த அசைவம் வந்து தனி ஒரு ரியாக்ட். உண்டி சுருங்கில், இப்ப என்ன செய்யணும், இந்த உடம்பு வந்து சுருங்க வேண்டும். உண்டிங்கிறது உணவு வந்து சுருங்க வேணும், அதற்கு பல உபாயங்கள் இருக்கின்றது. அந்த உபாயம் பலவுல கண்டம் கருத்த கபாலியும் ஆமே. அந்த மாதிரி பண்ணா நீ வந்து கண்டம் கருத்த அந்த காபாலி ஆகிய அந்த சிவபெருமான் வந்து கண்டம் கருத்தவன், அவன் வந்து நீலகண்டனாக இருப்பான், நீ வந்து நீலகண்ட பெருமானாகவே நீ ஆகிவிடுவாய் என்று கூறும். எனவே அண்டம் என்பது விதைப்பையை வந்து குறிக்கும், அது ஆண் பெண் போகத்தை குறிக்கும். அந்த புணர்ச்சியை வந்து நீங்க என்ன செய்யணும், அதை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல தவிர்த்திடணும். அந்த இல்லற வாழ்க்கையில் இருக்கிறப்ப அது வளர்ப்பில ஒரு முறையும் தேய்பில ஒரு முறையும் அந்த மாதிரி வச்சுக்கணும். அந்த புணர்ச்சியை வந்து நீங்கள் குறைக்க வேண்டும். பிண்டம் என்பது அது உடல், அதை சுருங்குவதற்கு என்ன பண்ணும், நிறைய விரதம் இருக்கு, தவம் இருக்கு, அந்த உணவு கட்டுப்பாடு இருக்கு. எனவே அந்த மாதிரி உணவை கட்டுப்படுத்தி உடம்பை சுருக்கினா என்ன செய்யும், உனக்கு வந்து உடம்பு சுருக்க தவம் வந்து பெருகும். தவம் பெருகும்னா அந்த உயிர் வந்து நிலை பெறும். அது உடல் சுருங்க சுருங்க ஊனை சுருக்கி உள்ளொளி பெருக்கிம்பாங்க. ஊனாகிய இந்த ஊனுடலை சுருக்க வேண்டும், ஊனாகிய இந்த உணவையும் வந்து நீங்க சுருக்க வேண்டும். அப்போ உள்ளொளி பெருகும், உள்ளொளியாகி அந்த ஆன்மா பெருகும். அப்ப ஆன்மாவுக்கு அழிவில்லை, இந்த உடம்புக்கும் வந்து வெளியில்லை. அப்போ வந்து நீ என்ன செய்ய, விடமுண்டாலும் சாகாத நீலகண்டனாக, உடம்புல எவ்வளவுதான் விஷம் இருந்தாலும் சரி உனக்கு வந்து அது என்ன செய்யும், துன்பம் வந்து பயக்காது என்ற கருத்தை இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 13வது பாட்டு. பிண்டத்தில் உற்ற பிழைக்கடை வாசலை அண்டத்தில் உற்ற தடுத்தடை தேவிடின் அடைந்தேவிடின் வண்டே சுக்கும்மம் மலர்குழல் மாதரார் கண்டே சிக்குமல் காயமுமாமே. இங்க வந்து ஒரு அவாந்தர பயன்கிற ஒரு இடைநிலை பயனை வந்து சொல்றார். பிண்டத்தில் உற்றை பிழைக்கடை வாசலை, இந்த உடற்கண் பொருந்திய புலைக்கடை, தலைவாசல் ஒன்று இருக்கும், கடைவாசல் ஒன்று இருக்கும். முதல் கட்டு கடைக்கட்டுன்னு சொல்ல முடியா. இந்த இது வந்து என்ன செய்ய, இது வந்து முதல் வாசல். இந்த ஆசனாய் வந்து புலைவாசல், அதான் புலைக்கடை, புலக்கடை புழக்கம்னு சொல்லுவாங்களா. இந்த புலைக்கடையாகி அந்த கடை வாயிலாகிய அந்த ஆசன வாயை, அந்த குதத்தை அடைத்து, அதுதான் மூலபதம்னு சொல்லுவாங்க. இந்த மூலத்தை என்ன செய்யணும், அப்படி சுருக்கி பிடிக்கணும். அஸ்வினி முத்திரை மூலமாக அதை சுருக்கி பிடிக்க வேண்டும். குண்டத்தில் உற்ற புலைக்கடை வாயிலை அண்டத்தில் உற்று அடுத்தடுத்தே கிடின். அப்ப என்ன செய்யும், அத அந்த ஆகாயத்தில் அடுத்தடுத்து, ஆகாயம் எங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க வந்து மண் தத்துவம் இருக்கு, இங்க ஆகாயம் இருக்கு. அப்ப என்ன அந்த மாதிரி வந்தீங்கன்னா என்ன, வண்டிச்சிக்கு மலர்குழல் மாதலால், அந்த பெண்களுடைய குழல்,
அந்த கூந்தல் இருக்கின்றது. அந்த கூந்தல் வந்து மலர் வந்து சூடி இருக்கின்றார்கள். அங்க வண்டுகள் வந்து சுற்றி கொண்டிருக்கின்றன. அப்பேற்பட்ட பண்கள் கண்டிச்சிக்கும் காயமாமே. இப்போ இந்த உடம்பு என்ன செய்யும்? அந்த உடம்பை பார்த்து பெண்கள் வந்து விரும்புவார்கள் என்று ஒரு இடைநிலை பயனை வந்து சொல்கின்றார். உடம்பு வந்து அந்த மாதிரி அந்த அழகிய உடலாக அந்த சுந்தருடைய தேகம் மாதிரி ஆகிவிடும். பெண்கள் விரும்பக்கூடிய பேரழகு உண்டாவது இடைநிலை பயன் என்ற இந்த பாட்டுக்கு வந்து இவர் சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து 14வது பாட்டு. சுழலும் பெருங்கூட்டு தொல்லை முன் சீரி அலலும் ரதத்துள் அங்கியுள் ஈசன் கலல்கொள் திருவடி காண்குறிலாங்கே நிழலும் தெட்டுளும் நிற்றலுமாமே. நிற்றலுமாமேன்னு இருக்கும், நித்தலுமாமேன்னு ஒரு புக்ல வந்து இருக்கும். இதான் இந்த பாட்டுல வந்து என்ன சொல்றாரு? இந்த ஆங்கியா சக்கரத்துல வந்து நீங்க என்ன பண்ணும்? இறைவனை வந்து தரிசிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த பெருங்கூற்று, பெருங்கூட்டா அந்த பெரிய கூட்டுன்னு அல்ல, பெரிய யமன் அவன் எப்படி தொலை முன் சீறி அவன் வந்து நம்மகிட்ட உயிரை பிடிக்கணும்ட்டு அவன் சீறி வருகின்றான். அவன் வந்து சுழன்றும் வருகின்றான். மனம் வந்து அப்போது மருள்கின்றது. அப்போ அங்க வரப்ப என்ன செய்யும்? அலலுள் ரதத்துள் அங்கியுள் ஈசன். அப்போது அந்த சிவபெருமானுடைய அந்த கலல் அணிந்த வீரக்கலல் அணிந்த அந்த திருவடியை நீங்க எங்க பார்க்கணும்? ரதத்துள், இந்த இடம் தான் ரதம். இந்த ஆங்கியா சக்கரம் இருக்குல்ல, இதுதான் வந்து ரதம் மாதிரி இருக்கின்றது. அந்த தேர் வடிவான ஆங்கியா சக்கரத்தில் அங்க என்ன இருக்கின்றது? அங்க நீங்க தியானம் பண்ணா ஒரு ஒளி இருக்கின்றது, நெருப்பு இருக்கின்றது. அந்த ஒளியில் கண்டு நீங்கள் தரிசித்தால் நீழலும் தெற்றுளும் நித்தலும் ஆமே. அங்கு அவன் நீழலை செய்கின்ற சித்திர தெற்றியுள் எங்கான்றும் விளங்கலாம் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே எல்லோருக்கும் உடம்பு இருக்கு, உயிர் இருக்கு. இந்த யமன் என்ன பண்றான்? அந்த உயிரை வந்து என்ன செய்யறான்? அந்த உடல்ல இருந்து பிடித்து கொண்டு போவதற்காக அவன் சுற்றி கொண்டே இருக்கின்றான், சுழண்டு கொண்டே இருக்கின்றான். அந்த யமனை, அந்த கூட்டுவனை யார் உதைக்கிறார்? தொன்று தொட்டே சினந்து அந்த சிவபெருமான் தான் அவனது உதைக்கின்றார், காலால் வந்து உதைக்கின்றார். அப்ப என்ன செய்கின்றார்? அந்த சிவனை வந்து நீங்க எங்க பார்க்கணும்? இந்த முக்கோண வடிவமான அந்த அக்னியில் அவன் பெருமான் வந்து இருக்கின்றான். அங்கு அவனுடைய கலல் அணிந்த திருவடியை நீங்கள் காண பெற்றால் அப்ப என்ன செய்யணும்? நீங்க அதுக்கப்புறம் நீங்க நிழல்ல நின்றால் நிழலும், நிழல் நின்றாலும் சரி, தெற்றுளும் வெயில் நின்றாலும் சரி, அங்க என்ன செய்யலாம்? உனக்கு வந்து கேடு வந்து எதுவும் கிடையாது. அந்த குளிர்ச்சி வெம்மையால், அந்த கபத்தால், அந்த பித்தத்தால் வந்து உங்களுக்கு எந்த துன்பமும் கிடையாது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 15வது திருப்பாடல். நான் கண்ட வன்னியும் 4 கலையிலும் தான் கண்ட வாயு சரீர முழுதோடும் ஊன் கொண்டு கொண்ட உணர்வு மருந்தாக மான் கண்டு நின்று வளர்க்கின்றவாறே. மான் கண்டுங்கிறது அந்த ஆண்மாய் வந்து மான் குட்டியாகிய அதை வந்து உருவகம் செய்கின்றார். இது வந்து உருவகம். அந்த மான்குட்டியை வந்து இந்த ஆண்மாய் வந்து எப்படி வளர்ப்பது? நான் கண்ட வன்னியும், நான் திருமணமாகிய நான் என்ன பண்ணேன்? அந்த பெருமானை வந்து நான் தரிசித்தேன். அப்ப எப்படி தரிசித்தேன்னா, நெருப்போடிவாக, வன்னிங்கிறது நெருப்பை குறிக்கும். அந்த நெருப்போடிவான அந்த சிவமும் 4 கலைகளும், 4 கலை, 4 கலைகளும் 7ங்கிறது 7 ஆதாரம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆங்கே, சகசாரம் என்ற அந்த 7ம் தான் கண்ட வாயுவும், நான் கண்ட அந்த பிராண அபான அந்த வாயுவும் சரீரம் முழுதோடும், இந்த உடல் முழுவதும், இந்த உடல் முழுவதும் ஊன் இருக்கின்றது. அதிலிருந்து அங்க என்ன செய்கின்றது? அது உணர்வு மருந்தாக. இந்த உடம்பு சும்மாவா இருக்கு, அதுக்குள்ள வந்து உணர்வு இருக்கு. தொட்டா தொடு உணர்வு இருக்குது, கடிச்சா கடிக்கிற உணர்வு இருக்கின்றது. அது மாதிரி உணர்வு, அதை என்ன செய்கின்றார்கள்? அதை மருந்தாக, அந்த உணர்வை மருந்தாக நீ வந்து உட்கொண்டா அப்ப என்ன செய்யும்? மான்கண்டு நின்று வளர்க்கவாரே. அப்போது இந்த மான்கண்டாகிய இந்த ஆன்மா வந்து நான் இருக்கிறேன் என்கின்ற உணர்வு இருக்கு இல்லையா? அந்த நான் இருத்தலை நான் தெரிந்து கொள்ள எண்ணி என்ன செய்கின்றார்கள்? அந்த மூலாக்கினி இருக்கின்றது. அங்க 4 கலைகள். அது என்ன? அது அகாரக்கலை, உகாரக்கலை,
மகாரக்கலை, விந்துக்கலை, இந்த நாதக்கலை வந்து ஒரு விட்டார். இந்த 4 கலைகள் அது எங்க இருக்கின்றது? அது மூலாதாரம் முதல் இந்த பிரம்மரந்திரம் வரை உள்ள அந்த 7 ஆதாரங்களை பொருந்தி இந்த பிராணவாயு இருக்கின்றது. இப்ப அது உடம்பு முழுக்க அந்த ஊனாகிய தசிக்கு இருக்கின்றது. அப்ப என்ன இருக்கின்றது? அப்ப எனக்கு உணர்வு இருக்கின்றது. அது ஸ்பரிச உணர்ச்சி இருக்கு. அப்ப வந்து என்ன பசி உணர்வு இருக்கின்றது. ஒரு திட்டின அந்த கோப உணர்வு இருக்கின்றது. இனிமே அந்த அதெல்லாம் என்ன செய்யணும்? இவைகளை இந்த பசிப்பிணிக்கு மருந்தாக உண்டு ஒரு மான் கண்டு வளர்வது போல இந்த ஆன்மாவை வந்து பெருமான் வளர்க்கின்றார். ஏன்னா இந்த ஆன்மா வந்து அறிவுடையது, உணர்வுடையது. அந்த அறிவின் மூலமாக, உணர்வின் மூலமாக தான் இந்த ஆன்மா வளரும் என்பது இந்த பாட்டோட திரண்ட கருத்து. அடுத்து வந்து நிறைவு பாடல். ஆகும் சனவேத சக்தியை அன்புற நீ கொலின் நெல்லின் வளர்கின்ற நேர்மையை பாகுபடுத்தி பல்கோடி களத்தினால் போல் கொண்ட மந்திரம் தன்னால் ஒருங்கி. இந்த உயிரை வந்து எப்படி வந்து ஒடுக்குவது என்பதற்கு உபாயம் சொல்கின்றார். ஆகும் சன வேத சக்தியை. இங்க வேத சக்தி என்பது முதல்ல துரோதன சக்தின்னு பொருள் வச்சுங்க. எனவே நம்முடைய உயிர்களுக்கு உதவுவது எது? இந்த துரோதன சக்தி தான். அதான் வந்து உலகத்தை காமிக்குது. அருள் சக்தி வந்து சிவத்தை தான் காமிக்கும். ஆனா இந்த உடம்பு வளரணும், உயிர் வளரணும், அனுபவப்படணும், துரோதன சக்தி என்ன செய்யணும்? உலகத்தை காமிச்சு உலகத்துல இன்பு துன்பத்தை அனுபவிச்சாதான் நமக்கு வந்து பக்குவம் வரும். எனவே ஆகும் இந்த உயிர்களுக்கு உதவும் அந்த மக்களை என்ன செய்யும்? அந்த உலக இன்பத்தில் அது அழுந்தி அனுபவிக்க செய்யும் அந்த துரோதன சக்தியை என்ன செய்யணும்? நீர்கொள்ளின் நெல்லின் வளர்கின்ற நேர்மையை நீ என்ன செய்யணும்? அதை அன்பு செய்யும்படியாக நீ கொண்டால் அது என்ன செய்யும்? அது நெல்லை போல பல்குகின்ற அந்த தன்மை. ஒரு நெல்லை போட்ட 1000 நெல் முளைக்குது இல்லையா? அது போல ஒன்றுக்கு பலவாக அது வளர்கின்ற தன்மையை பொறுத்து அப்ப என்ன செய்யணும்? அது பாகுபடுத்தி பல கோடி கணத்தினால் அதை அந்த தன்மையை, அந்த பெருகின்ற தன்மையை நீ பகுத்து அறிந்து என்ன செய்யணும்? பல கோடி கணக்கான அந்த உடலால் இது வரைக்கும் பல கோடி ஜென்மம் எடுத்திருக்க, இல்லை உடல்லே பல கோடி செல்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு செல்லையும் உயிர் இருக்கின்றது. அந்த உடலால் முறைமை கொண்ட அந்த களத்தினால் என்ன செய்யும்? ஊழ்கொண்ட மந்திரம் தன்னால் ஒடுங்குமே. அப்ப அந்த மந்திரத்தில், அஜபா மந்திரத்தில் அல்லது சிவமந்திரத்தில் நீ ஒடுங்குவாயாக. அப்ப என்ன செய்யும்? அப்ப தொடர சக்தி உனக்கு அருள் சக்தியாக வரும். அருள் சக்தியா வந்தா உனக்கு பெருமான் மேல அன்பு வரும். பெருமான் மேல அன்புன்னா நீ ஒரு நெல் போட்டா அது 10,000 நெல்லா உனக்கு விளையும். நீ என்ன செய்யலாம்? அதுவே இந்த அஜபா மந்திரத்தை இல்ல சிவமந்திரத்தை நீ ஜெபித்து ஒடுங்குவாயாக. சோகம்னா இல்ல சிவசிவனோ இல்ல சிவாய நமனோ. இன்னொரு அர்த்தம் என்ன? சன வேத சக்தி. வேதம்னா கெமிஸ்ட்ரி, வேதியெல்லாம் கெமிஸ்ட்ரின்னு சொல்ல முடியாது. வேதினா வேதிப்பது. வேதிப்புனா அந்த தரம் குறைந்த அந்த இரும்பை வந்து உயர்ந்த தங்கமாக மாற்றுவது. அதை வந்து பரிசு வேதின்னு சொல்லுவாங்க. அந்த பரிசு வேதிங்கிற மூலிகை, அந்த குளிகை வச்சுக்கிட்டு இரும்பு தொட்டோம்னா அது பொன்னாக மாறும். அது போல அந்த சனவேத சக்தி, இந்த மக்களை வேதிக்கக்கூடிய தன்மை வாய்ந்த அந்த துரோதான சக்தி. வேதிப்பதை மாற்றுவது. களம் என்பது உடல். களம் என்பது உடலை உருவத்தை குறிக்கும். சகலம்னா உடலோடு கூடியது, அகலம்னா உடலற்றது. எனவே நீங்க என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து அந்த அஜபா மந்திரத்தை, அந்த சிவ மந்திரத்தை நீங்கள் வந்து செய்ய வேண்டும். மேன்மேல் வளர்த்தக்தியாகிய அந்த காய சித்தி, இந்த தலைப்பே காய சித்தி சரீர சித்தி தானே. அந்த சரீர சித்தி ஆற்றலை நீ விரும்புவானால் என்ன செய்யும்? அந்த சக்தி என்ன செய்யணும்? ஒரு நெல்லை போட்டா அது மெல்ல மெல்ல வளர்ந்து பல நெல்லாக வளர்கிறது. அது பல இடத்துல போட்டா இன்னும் பல்கி பெருகும். எனவே அந்த இடங்கள்லாம் அது பெருகிறது மாதிரி இந்த சொல்லிய மந்திரம் என்ன செய்யும்? உனக்கு வந்து கோடி கோடியாக உனக்கு வந்து பலன் கொடுக்கும். அதனால என்ன செய்வாய்? நீ வந்து சிவத்துக்குள் நீ ஒடுங்கி விடி நீ வந்து உனக்கு என்ன செய்வோம்? பெருமான் திருவடியுள் சேர்ந்து விடுவாய் என்ற கருத்தை சொல்லி இந்த திருமந்திர சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வான்மிகில் வளாது வைகமலை வளம் சுரக்க மன்னன் கோன்மறை அரசு செய்க. குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அரங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி மல்க. மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறில் தடந்தோள் வாழ்க. அறுமுகம் வாழ்க. வெற்பை கூடு செய்தனிவேல் வாழ்க. குடம் வாழ்க. செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க. யானைதன் அணங்கு வாழ்க.
மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்று சீரடியார் பொற்பாதங்களை வணங்கி இந்த திருமணத்தினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிற்சவேசா, சிவசிதம்பரம், சிவசுப்பிரமணியோம், சிவசுப்பிரமணியோம், சிவசுப்பிரமணியோம். அடியார் பெருமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம், ஐயங்களை கேட்கலாம், இல்லைன்னா நிறைவு செய்து விடலாம். சிவாய நமங்கய்யா. அருமை அருமை, ரொம்ப சிறப்பா சொல்லிட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்தது, இன்னைக்கு எளிமையாவும் இருந்தது, எங்களை மாதிரி அடியார்களுக்கெல்லாம் புரியும்படியாக இருந்தது. நீங்க சொன்ன ஒவ்வொரு பாடலும் ரொம்ப சிறப்பு. அதான் இந்த உடம்ப நம்ம எப்படி பாதுகாக்கணும், பாதுகாத்தா எந்த நிலையில அடையலாம் அப்படின்றத சாகாத நிலைய கொடுத்துட்டீங்கயா. அதனுடைய உபாயத்தை இந்த வழியை சொல்லி கொடுத்துட்டீங்க. அதாவது நம்ம உடம்புக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, நம்மளோட சிவன் இருக்காரு. அந்த சிவத்தை நம்ம உணர்றது கிடையாது. அந்த உடலை வளர்த்தாதான் நம்ம உயிரை அந்த மூலியமா நம்ம சிவனை அடையும், உயிர் காண முடியும். அதுதான் உயிர் வளர்த்தல் என்பது. உடலானது இருக்கும் போதே நம்ம தனியா இயங்கும் சக்தியை அடையிறது அப்படின்றப்போ இந்த விளக்கத்தை ரொம்ப அழகா எடுத்து கொடுத்துருக்கீங்க. அந்த சோ ஓ ஹம்ன்ற அந்த ரகசியத்தெல்லாம் எடுத்து கொடுத்துட்டீங்க. இதுதான் மிக முக்கியமான ஒரு ரகசியமே. இது எப்படி கொண்டு போனா நம்ம எந்தெந்த நிலையை அடையலான்றத, அந்த சுழுமுனை வழியா எப்படி போய் அந்த மேல் நோக்கி போவது, அந்த தத்துவம்லாம் ஒரு உபாயம் மாதிரியே எங்களுக்கு வழி நடத்தி கொடுத்துட்டீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னைக்கு நம்ம அஜபான் நடனம்னு சொல்லி திருவாரூர்ல ஒரு நாள் வெளியே வருவார் பெருமான். அந்த நடனம் தான் அஜபான் நடனம். அதுதான் அந்த விளக்கமே. இப்ப ஐயா சொன்ன அவ்வளவு விளக்கமும் அந்த நடனத்துக்குரிய சிறப்பு தான். அந்த அஜபா நடனம், அம்சா நடனம், அஜபா நடனம் சொல்லுவோம் இல்லையா, அந்த நடனத்தை தான் அசபா நடனம் தான். இன்னைக்கு ஐயா சொன்ன விளக்கம் முழுதும் அதான். அந்த ஒரு மூச்சு போயிட்டு ஒரு மூச்சுக்கு இறங்குது இல்லையா, அத சோ ஆம் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி சிவாய நம அது எப்படி மூச்சு மட்டும் கொண்டுன்னு வரணும் அப்படின்ற தத்துவத்துல ரொம்ப அழகா எடுத்து கொடுத்துட்டாரு. அதோட சிறப்பெல்லாம் அந்த இதுல சாமி எப்படி அந்த புறப்பாட்டு வரக்குள்ள அவர் மேல்மூச்சு எப்படி ஆடி வருவார்னு அந்த நடனத்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குமா நம்மளோட மூச்சு காற்றானது. அப்புறம் சொன்னாரு அந்த 6:60 அப்படின்லாம் சொன்னார். ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க, ரொம்ப சிறப்பு. அடியன் எல்லாத்தையும் கேட்ட உன்னிப்பா நல்லா கவனிச்சு எழுதல. முதல்ல கேட்போம் அப்படின்னு சொல்லி போனோட ஒரு முறை யாரோ சொன்னாங்க, எழுதாதீங்க, முதல்ல கவனிங்க, அதுக்கப்புறம் ஒரு நாள் யூடியூப்ல போட்டு ஐயா சொல்றதுல எழுதுங்கன்னாங்க. அது நீங்க சொன்னீங்களா, யார் சொன்னாங்கன்னு தெரியல, ஞாபகம் இல்லை. ஆனா அது உள்வாங்கி நீங்க முழுசும் அப்படியே அந்த உள்வாங்கின கருத்து தான் அந்த மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. நீங்க சொல்ற கருத்தெல்லாம் மிக சிறப்புங்கய்யா. அவ்வளவு அழகா எடுத்து கொடுத்தீங்க. இதை நாங்க கண்டிப்பா அதை உபயோகப்படுத்திக்கணும். இதுவே எங்களுக்கு ஒரு உபதேசம் பெற்ற மாதிரி இருந்ததுங்க. அந்த வாசி யோகம் தான். ஒவ்வொரு இடத்துல வாசி யோகம் போயிட்டு 500 ரூபாய் பணம் கட்டி தான் கத்துக்கணும் வரும். ஆனா இதெல்லாம் தேவையே இல்லை. எளிமையான வழியில ஒரு குருவா இருந்து இன்னைக்கு நீங்க உபதேசம் பண்ணிருக்கீங்க. இந்த மனித உடல் வாழ்றதுக்கு எப்படி ஒரு சிறப்பு தெரியுமா? அந்த அஞ்சனம்ன்றது எனக்கு தெரியல. இன்னைக்கு அஞ்சனம்ன்றதுக்கெல்லாம் ரொம்ப சொல்லி கொடுத்தீங்க. அத வாதம் பித்தம் சிரோத்தம் என்ற அந்த சமப்படுற அந்த நிலைமை எங்களுக்கு எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப அழகா இருந்ததுங்கய்யா. சிவாய நம. அடியேன் முடித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு வேலம்மா தான் பேச போறாங்க. வேலம்மாள் வாருங்கள் அம்மா. அம்மா நீங்க ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கலாமா? ஐயா வாழ்த்து பாடல் பாடிட்டாரு. உங்க கிளாஸ் இருக்கு, நீங்க போவீங்களன்றதால தான் சொன்னேன். சாருமதி ஒரே ஒரு நிமிஷம் அம்மா பேசிடுறேன். திருச்சிற்றம்பலம்.